when you are facing a battle, you need to know what strength you have. Okay, what's your plus? ஏன்னா the enemy focuses on your minus and tells you your minus so that you will give up. See, இங்க வந்து நீங்கள் சீயோன் மலைக்கு வருவீங்கன்னு போல என்ன போட்டிருக்கு? வந்து சேர்ந்தீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்த விசேஷம் 4 அதிகாரம் 5 அதிகாரத்தில் இயேசு அரியணையிலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசு, ராஜாவாகிய இயேசு, அவர் ஆளுகையிலே வீற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியிலே நீங்கள் ஒரு உயரத்துக்கு மேல் எழும்பும் போது you will interact with these people. பர்டிகுலரா கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது ஆவியில இன்டராக்ஷன் நடக்குது. Your spirit gets caught up and then meets with people who lived in another age but did mighty things for God. And அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். மேகம் போன்ற திரளான சாட்சி. என்ன சாட்சி கொடுக்குறாங்க? கர்த்தர் எங்களுக்கு செய்தார், உனக்கும் செய்வார். அதே தேவனை நீ சேவிக்கிறாய். ஆண்டவர் சொல்றாரு, குதிரை நிறைய இருக்கு. ஓகே, எகிப்துக்காரன் இருக்கான், அவன் இருக்கான், இவன் இருக்கான், அவங்க பின்னாடிதான் எல்லாமே இருக்கு, அவங்க கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு, எவ்வளவு பெரிய ஆட்கள், இவங்களுக்கு எதிராக நம்ம இப்படி போக முடியும், இப்படிலாம் பேசாதீங்க, ஏன்னா இவர்கள் ஆவி எல்லாம் மாம்சம் தானேன்றாரு. இந்த வார்த்தையை தியானிப்பது முக்கியம். இந்த பைபிளோட அதிக நேரம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் எவ்வளவு இருக்கும், முடிஞ்ச அளவு அந்த டைம் ஃபுல்லா எங்க செலவிடுங்க, கர்த்தருடைய வார்த்தையில் மட்டுமே செலவிடுங்கள். வேற எங்கேயும் போகாதீங்க, வேற எதுவும் செய்யாதீங்க. உங்க வேலைகள்லாம் முடிங்க, உங்களுக்கு கடமைகளை செய்யுங்க, குடும்பத்துக்கும் மற்ற காரியங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுங்க, தப்பில்லை. ஆனா மற்ற நேரங்களிலே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை கூட போய் உட்கார ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த வார்த்தைக்கு நீங்க போக 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 கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை உங்க கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் ஒரு காரியத்தை பார்க்கும் போது இது நெகட்டிவா தான் முடியும்னு பிசாசு சொல்லியிருப்பான், நீங்க அப்படியே பழகிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும். இல்ல, கர்த்தருடைய பலன் எனக்கு ஆதரவா இருக்காது. The power of the Lord and the strength of the Lord is with me, is behind me. Yes, the devil is against me, standing in front of me, but the power of God is backing me up. ரெண்டு தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனம், அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். 2-3 மீட்டிங் தொடர்ந்து. சோ 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம அந்த ஆவியில 3 காரியங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன் இந்த வசனத்தின்படி. அன்பு, பலம், அப்புறம் ஞானம். சோ இந்த பலத்தின் ஆவி அதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிறோம். ஸ்பிரிட் ஆஃப் மைட் இல்ல ஸ்பிரிட் ஆஃப் பவர், அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். சரியா, இது எப்படிப்பட்ட இந்த ஆவியினால் ஏற்படுகிற பலன், ஓகே, பலம், பவர், வல்லமை, அப்படிதான் பார்த்துட்டு வரோம். ஸோ அதுல இன்னொரு பகுதி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஆவினால் ஏற்படுகிற பலன் அப்படின்றப்ப நம்முடைய ஸ்ட்ரென்த் தட் வி ஹேவ், நமக்கு இருக்கிற பலன் என்ன? ஓகே, நமக்கு இருக்கிற பலன் என்ன? நான் இது ஆரம்பிக்கும் முன்னாடி நான் சொன்னேன், ஏன் இது பேசுறேன்னா, when you are facing a battle, you need to know what strength you have. Okay, what's your plus? ஏன்னா the enemy focuses on your minus and tells you your minus so that you will give up. பிசாசு வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் நம்முடைய அந்த நெகட்டிவை நமக்கு காட்ட விரும்புகிறான். ஏன் நம்ம அதை பார்த்துட்டு நம்ம பேக் ஆஃப் பண்ணிடுவோம், நம்ம வந்து விலகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறதுக்காக அவன் வந்து செய்கிறான். ஆனால் ஜெயிக்க விரும்புகிறவர்கள் எப்பயுமே அவங்களுக்கு இருக்க பாசிட்டிவை பார்த்துட்டு இருப்பாங்க. வாட் இஸ் ஃபார் தெம். எலிசா, நீங்க நான் சொன்ன மாதிரி, எலிசா அந்த மலையிலே வேலைக்காரன் பார்த்தோம்னா, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஓகே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அதுதான் அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. He was able to see that. ஓகே, இன்னைக்கு ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபார்மோஸ்ட் சோஷியல் மீடியா சேனல் பேஜ் ஒன்று, அவங்க வந்து இந்த ஏத்திஸ்ட் குரூப் இது, அவனை வந்து போட்டிருந்தானுங்க, ஏதோ சயின்டிஸ்டோட அது போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, சயின்டிஸ்ட் வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் சொல்றது இல்லையா, நாங்கள் வந்து லா ஆஃப் கிராவிட்டி நம்புகிறோம், லா ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்று இருக்குது, அது போட்டால் கீழே வரும் அப்படிலாம் அவங்க சொல்லிகிட்டே இருக்குது இல்லை, அதனால தான் நாங்கள் சயின்ஸை நம்புகிறோம். அப்படி சொன்னால் நான் சயின்ஸை நம்ப மாட்டேன், டவுட் இருக்கு தான் திரும்ப சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு போட்டுதான். அதை நான் எனக்கு ஆக்சிடென்ட்லாம் அது பாப்ப பார்த்துச்சு ஃபீல்டில். அதை நான் பார்த்தோன்னே நான் போய் கமெண்ட் போட்டேன். அதில் நான் சொன்னேன், ரியல் ஃபெய்த் இஸ் ஆக்சுவலி நாலேஜ். ரியல் ஃபெய்த் இஸ் நாட் பிலீஃப், ரியல் ஃபெய்த் இஸ் நாலேஜ். உண்மையான விசுவாசம், வேதம் காட்டுகிற விசுவாசம், கர்த்தர் காட்டுகிற, பைபிள் காட்டுற விசுவாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அறிவு சார்ந்தது, அது வந்து நம்பிக்கை சார்ந்தது கிடையாது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்?
நம்பிக்கை சார்ந்ததுன்னா நீங்க வந்து நல்லது நடக்கும் நம்புறேன், எப்படியாவது நல்லது நடக்கும் நம்புறேன், எப்படியாவது கர்த்தர் செஞ்சுருவார் நம்புறேன்றது ஒரு நம்பிக்கை. ஆனால் கர்த்தர் நிச்சயம் செய்யக்கூடும், அவரால் செய்ய முடியும், அவர் செய்வதற்கு தேவையானது ஏற்கனவே இருக்குது அப்படின்னு நம்ம நம்புறது, அப்படின்னு நம்ம அறிந்து கொள்றது, நம்புறதுல அறிந்து கொள்றது. அதனாலதான் பவுல் வந்து எபேசியர் முதல் அதிகாரம், அதுல அவர் ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு தெரிஞ்ச ஜெபம் தான், அது இருந்தாலும் திரும்ப வாசிக்கலாம். எபேசியர் முதல் அதிகாரம், அதுல 17வது வசனம். எபேசியர் முதல் அதிகாரம், அதுல 17வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவின் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும் படிக்கு அவர் உங்களுக்கு நிறைய காரியங்களை பத்தி பேசுறாரு. அறிந்து கொள்ள வேண்டும் பேசுறாரு. அதுல பேசுற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, தம்முடைய வல்லமையின், கடைசியில பிடிச்சோம், தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும். ஓகே, சோ நாலேஜ் ஆஃப் ஹிஸ் பவர். இப்ப இந்த நியூ கிரியேஷனோட விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஆல் அபவுட் நாலேஜ் அண்ட் ரெவலேஷன். ஓகே, இட் இஸ் ஆல் அபவுட் நாலேஜ் அண்ட் ரெவலேஷன். சரியா? சோ நாலேஜ் அண்ட் ரெவலேஷன் ஏன் அப்படின்னா, தேவன் நமக்குள் வைத்திருக்கிற நம்முடைய ஆவியை வைத்துதான் கேமே. சோ இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நாம் விழுந்து போன ஒரு நிலைமையிலிருந்து வந்துட்டு இருக்கிறதுனால நம்முடைய ஆவியை பற்றின வெளிப்பாடுகள், வெளிச்சம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஓகே, அதை பற்றின அறிவு இல்லை. சோ அறிவு இல்லாதபடியால் தான் அந்த ஆவியில ஒரு பகுதி பலத்தின் பத்தி பேசுறீங்கல்ல, அந்த 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 ஸ்பிரிட்டோட கனெக்டட் பவர், அந்த ஸ்பிரிட்டோட கனெக்டட் பவர் பத்தி நமக்கு ஐடியாவே இல்லாம இருக்கலாம் பிரச்சனை. சோ we need to know about the power. அது மற்ற காரியங்களும் இருக்கு, நான் சொன்ன மாதிரி ஞானத்தை பத்தி நம்ம அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பேசுவேன். இப்போ பவர் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், அதனால ஃபர்ஸ்ட் இது வந்து டீல் பண்றேன். சோ நாலேஜ் ஆஃப் த பவர் இட்ஸ் ஒர்க்கிங் இன்சைட் ஆஃப் அஸ். நமக்குள் கிரியை செய்கிற அது ஆவியின் பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்குள் கிரியை செய்கிற அந்த ஆவியின் பலன், த பவர் ஆஃப் த ஸ்பிரிட் தட் இஸ் இன் அஸ், அதை பற்றின அறிவு நமக்கு மிக மிக முக்கியம். ஓகே, நாலேஜ் ஆஃப் த பவர், நாலேஜ் ஆஃப் த பவர். ஸோ எப்படிப்பட்ட வல்லமை நமக்குள் கிரியை செய்கிறது, அந்த வல்லமை எப்படியெல்லாம் அது செயல்படக்கூடியதா இருக்கிறது, அந்த வல்லமையை வைத்து என்ன செய்ய முடியும், அந்த வல்லமைக்கு பேக்கிங் எங்கே இருந்து வருகிறது, ஆர் இன்னும் சொல்ல போனா நமக்கு ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு, ஆவியில இருந்து வல்லமை இருக்கு அப்படின்னா அந்த வல்லமையை இயக்கி கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன, சரியா, இயக்கி கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன, அதை வேகமாக பார்க்கலாம். எபிரேயர் 12 அதிகாரம் 22 இருந்து 24 வரைக்கும். நீங்களும் சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுடைய தேவனின் நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். சோ இங்க பாத்தீங்கன்னா சீயோன் மலையின் இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு போட்டிருக்கு. ஓகே, அந்த சீயோன் மலையில என்னெல்லாம் நமக்கு இருக்கிறது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. சோ நாலேஜ் ஆஃப் த பவர்னா அந்த பவரை இயக்கி கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த பவர் தட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் அஸ் அப்படின்னா, இத்தனை காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு உதவியாக ஆதரவாக இருக்கிறது. என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு கேர்ஃபுல், we have to be careful about something in the Bible. டைல்யூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ ரீசெண்டாக ஜெரிசால் மெசேஜ் ஒன்று கேட்டிருந்தேன். அது வந்து அவர் சொல்றாரு, அவர் இந்த ஹேண்ட் ஆஃப் காட் பற்றி பேசியிருந்தார். அதை அவர் சொல்லுவார், இந்த ஹேண்ட் ஆஃப் காட் ரொம்ப நல்ல மெசேஜ், நீங்கள் வேணா அதை கேளுங்க. ஹி ஸ்போக் அபவுட் போத் த வெஞ்சன்ஸ் ஆஃப் காட் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் காட், ரெண்டுமே ஹேண்ட் ஆஃப் காட் பண்ணு அருமையாக பேசியிருந்தார். ஸோ அதில் அந்த ஹேண்ட் ஆஃப் காட் பற்றி அவர் சொல்லும்போது அவர் வந்து சொன்னார், ரொம்ப நாள் பைபிள் படிக்கும் போது கர்த்தருடைய கரம் அப்படின்லாம் படிக்கும்போது அது வந்து அவர் எப்படியே எடுத்துட்டு இருந்திருக்காருன்னா, அவருக்கு யாரும் சொன்னாங்களாம், கர்த்தருடைய கரம்னா அது வந்து இயேசுவை குறிக்குது,
இயேசுக்கு அடையாளமா இருக்கு. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டுல வந்து இயேசு குறிக்குது, அது ஜீசஸ் டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. நான் அப்படியே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் நான் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன இன்னும் டீப்பா படின்னு சொன்னாரு. அது இயேசு குறிக்குதுன்றதுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா அது மட்டும் அங்க இல்ல, there are மல்டிபிள் டைமென்ஷன்ஸ். ஓகே. சோ அந்த மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம ஒரு லைன்லயே அதை எடுத்து ஒரே மீனிங்கே எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம்னா we are doing what is called a shallow reading. we are not going into the depths. ஸோ அப்ப ஆண்டவர் சொன்னாராம் அவர்கிட்ட வந்து கர்த்தருடைய கரம்ன்றது தனியா ஏன் நான் அதை எழுதி வச்சிருக்கேன் அப்படி ஒண்ணு. அப்படின்னா அதுல சில விஷயங்கள் இருக்கு, அது நீ தியானி, அது உனக்கு பிரயோஜனமா இருக்கும், உனக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னாராம். ஸோ அதுக்கப்புறம் தான் அதை பத்தி மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. இத்தனை இடத்துல வருதா, இப்படிலாம் கர்த்தருடைய கரம் செய்யுமா அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த வசனத்தை நிறைய பேர் எப்படி படிக்கிறாங்கன்னா, இப்ப அவங்க படிக்கும் போது இப்படித்தான் படிப்பாங்க. ஓ சீயோன் மலை, ஓகே, ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் வரும், ஓகே, 1000 தேவதூதர்கள், ஓகே, ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், அங்க எல்லாரும் இருக்காங்க, அங்க தேவன் இருக்கார் அப்படின்னு ஒரே லைன்ல முடிக்கிறாங்க. இங்க தேவனை பத்தி எத்தனை விதத்துல சொல்லி இருக்கு பாருங்க. நியாயாதிபதியாகிய தேவன், ஓகே, ஒண்ணு வருது. அப்புறம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு, ஓகே. சோ ரெண்டு விதமா வருது. அதுலயும் பாத்தீங்கன்னா சியோன் மலையின் இடத்திற்கும், அதே பாருங்க, சியோன் மலை ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000 10,000. சோ இத்தனை டீடைல்டா எதுக்கு எழுத வேண்டும்? பைபிள் உங்களுக்கு தெரியணும், கொஞ்சம் பேஜஸ்ல they have to convey a lot of truth அப்படின்றப்ப எதுவுமே வீணா எழுதுறது இல்ல. சோ அப்படின்றப்ப இத்தனை டைமென்ஷன்ஸ்ல எதுக்கு எழுதணும்? இப்ப இன்னொரு இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் மிஸ் பண்றாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சில பேர் சொல்றாங்க ஜீசஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். சரியா? எங்கன்னு சொல்றாங்க? பைபிள் தாங்க போட்டிருக்கு, அந்த வார்த்தை மாம்சமாகி. சோ அதனால எங்களுக்கு பைபிள்லாம் பெரிய முக்கியம் இல்லை, இயேசுவே நாங்க பாக்கணும். ஏன்? ஜீசஸ் என்னவா? வேர்ட் ஆஃப் காடா. சோ அதனால என்ன பண்ண மாட்டாங்களா? அப்ப அந்த யோவான் ஒருத்தர் வெளிப்படுத்தின விஷயத்துல திரும்ப எழுதுறாரு, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. திரும்பவே எழுதணும், அதான் இயேசுன்னு வந்துட்டார்ல, அவருடைய நாமம் இயேசுன்னு முடிக்கலாம். எதுக்கு அவருக்கு இத்தனை பேர் வைக்கணும்? அவருக்கு அத்தனை நாமங்கள் இருக்கான். ஏன்னா ஈச் நேம் கேரிஸ் a dimension and each dimension is important to us. So that's why deep meditation is important. ஏன்னா deep meditation produces knowledge and revelation. And knowledge and revelation தான் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறது. நீங்க இருட்டில் உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ண தெரியல, அந்த இடத்துல வெளிச்சத்தை கொடுக்குறது knowledge and revelation. ஓகே. சோ இப்ப பார்க்கலாம், இங்க சொல்லப்பட்டிருக்க காரியங்களை பார்க்கலாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய அறுவடைக்கும், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும், நம்முடைய பிரேக் த்ரூக்கும் ஏதோ ஒரு வித உதவி செய்கிறது. சரியா? தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிறது. இங்க இருக்கிற everything brings God's power, everything talk about God's power. சோ ஒன்னா பார்ப்போம். என்ன போட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் போட்டிருக்கு, நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000 10,000 தேவதூதர்கள் இடத்திற்கும். இப்ப இது ஒவ்வொன்றையும் தனித்தனியா பேசலாம். ஆனால் ஃபார் த லேக் ஆஃப் டைம் நான் கிளப் பண்ணி நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க இன்னும் மெடிடேட் பண்ணுங்க. மெடிடேட் பண்ணது உங்களுக்கு இன்னும் ஆழமான காரியம் கர்த்தர் நிச்சயம் வெளிப்படுத்துவார். இப்ப இந்த 3 மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சியோன் மலை, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம், 1000 10,000 தேவதூதர்கள். இப்ப இந்த 3ஐயும் சேர்த்து பார்க்கும்போது வாட் யூ கெட் அவுட் ஆஃப் இட்? சோ நாம் அறிந்து கொள்கிற முதல் காரியம் என்னன்னா, இப்ப நான் முன்னாடி பேசியிருக்கேன், சியோன் மலை அப்படின்றது தாவீது உடைய எருசலேம் சரி, சியோன் மலை என்பது தாவீதுடைய அரசாங்கத்தின் மையமாக இருந்தது. தாவீது ஒரு ராஜாவாக சியோன் மலையிலே ஒரு அரண்மனையை கட்டி அங்க இருந்து ஆண்டு கொண்டிருந்தார். அந்த சியோன் வந்து எருசலேம்ல இருந்தது. சோ எருசலேம் என்பது கேபிட்டல் சிட்டி ஆஃப் இஸ்ரேல் தாவீது ஒரு டைம்ல. அது மட்டும் போல சியோன்றது அதுக்கு ஒரு கேபிட்டல் மாதிரி. சோ அப்ப இட் வாஸ் அப்சல்யூட் சீட் ஆஃப் பவர். சோ இதை நீங்க தியானித்தீர்கள் என்று சொன்னால், இப்ப நான் சும்மா பேசுறதை கேட்டு போயிட்டீங்கன்னா, நிறைய பேர் அப்படி பழக்கம் இருக்கு, இந்த மெசேஜ் கேட்டு அப்படியே போயிடுறது. இல்ல திரும்ப உட்காந்து படிக்கணும், மெடிடேட் பண்ணணும். படிக்கதான் உங்களுக்கு அது வெளிப்பாடாய் மாதிரி உங்களுக்கு பலன் தர ஆரம்பிக்கும். சோ ஜீவனுள்ள சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாய் பரம எருசலேம் இடத்திற்கும் அப்படின்னு சொல்லும்போது talks about we have an active capital city working for us. தாவீது ராஜா நாட்களில் எப்படி தாவீதை பற்றி வேதம் சொல்றது, அவன் எல்லா ஜனங்களுக்கும் நீதி நியாயத்தம் செய்தானா. அந்த உரியா மேட்டர்ல பிரச்சனை சொன்னதை தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா அவன் எல்லாருக்கும் நீதி நியாயம் செய்தான். ஆனால் நம்முடைய தாவீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் வந்து இந்த தாவீதோட பெட்டர் தாவீது. அதனால அவரு இந்த உரியா மேட்டர்லாம் அவர் கிடையாது. அவர் வந்து எப்பயுமே நீதி நியாயம் செய்கிறவர். அப்படிப்பட்ட ஒருவர் ஆளுகையில இருக்கிறார், அரசாங்கத்திலே இருக்கிறார்.
இங்க வந்து நீங்கள் சியோன் மலையத்துக்கு வருவீங்கன்னு போல என்ன போட்டிருக்கு, வந்து சேர்ந்தீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்த விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல இயேசு அரியணையில ஏறி உட்கார்ந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசு, ராஜாவாகிய இயேசு அவர் ஆளுகையிலே வீற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக ராஜ்யங்கள் பூமியில இருந்தது. தானியேலோட நாட்கள்ல பார்க்கிறோம், தானியேல் புத்தகத்துல பார்க்கிறோம். ஆனால் அந்த ராஜ்யங்களும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதிகாரம் ஆளுகை கொடுக்கப்பட்டது. ரோம் வரைக்கும் கொடுக்கப்பட்டது. ரோமுக்கு அப்புறம் எந்த அதிகாரத்துக்கும் எந்த துறைத்தனத்துக்கும் சபையின் மேல் அதிகாரம் இல்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார் இயேசு. பயப்படாத சிறுமந்தையே, ராஜ்யத்தை உனக்கு பிதா தர வல்லமையா இருக்காரு. அப்படின்னா ராஜ்யம்னா கவர்மெண்ட் இஸ் ரன்னிங், parallel government is running for us. parallel government is running for us. நமக்காக ஒரு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அததான் இந்த 2 வசனங்கள் சொல்லுகிறது. நமக்கு வல்லமைனா எதை வச்சு சொல்றோம்? வல்லமையின் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா வல்லமை இருக்குன்னா எதை வச்சு சொல்றோம்? We say that because we in the spirit, through our spirit, are connected to a powerful government that is running on our behalf. Okay? So கவர்மெண்ட்னா வெறும் ஓகே ஒரு ராஜா மட்டும் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு கிடையாது. அடுத்த இந்த தூதர்கள் அதோட சேர்ந்து படிக்கணும். 1000-10,000 தேவதூதர்கள், 1000-10,000 தேவதூதர்கள். சோ இது 1000-10,000 தேவதூதர்கள்னா இது என்ன அர்த்தத்துல புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்க தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு சிங்காசனத்தை பற்றி போட்டிருக்கிறது. நீங்க அதை நான் நோட் சொல்ல வரும்ல, நீங்க போய் வீட்டில் படிச்சுக்கோங்க. சரி, வீட்டில் தான் இருக்கீங்க, நீங்க அதுக்கு ஒரு டீட்டெயில் படிச்சுக்கோங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிங்காசனம் இருந்தது, அதுல நீண்ட ஆயுசுள்ள ஒருத்தர் வீட்டிருந்தார். 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடான கோடி பேர் அவர் முன்பாக நின்றார்கள். 1000 பேர் அவரை சேவித்தார்கள். அப்ப இந்த தேவதூதர்கள் யார் அப்படின்னா, we have a government, we have a bureaucracy also. We have a government and we have a bureaucracy also. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், ஒரு ராஜ்யம் இருக்கிறது, கர்த்தத்துவம் ஒரு தோள் மேல் இருக்கும். அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? The government shall be upon his shoulders. And the government has government employees. ஓகே, நம்ம ஊர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மாதிரி அவங்க இல்லை. அவங்க வந்து நல்ல ஸ்ட்ரைக்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்பொழுதும் வேலை பார்க்கிறவர்கள், தொடர்ந்து கிரியை செய்கிறவர்கள், இரவு பகலாக தேவன் முன்பாக தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ராஜ்யம் நமக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் உன வீட்டுல சொன்னேன் நினைக்கிறேன், எல்லா ராஜாக்களும் பூமியில இல்லாம போயிட்டாங்கன்னு வைங்க. பூமியில அப்போசிங் ஃபோர்ஸே இல்லைன்றப்ப இயேசுவின் ராஜ்யம் எதுக்கு? டிராபிக் மெயின்டைன் பண்ணி அதுக்காகவா? ஏர் டிராபிக் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ற அதுக்காகவா? எதுக்காக தேவராஜ்யம் இருக்கிறது? எதுக்கு தேவராஜ்யம் இருக்குன்னா, அப்போசிங் ராஜ்யங்கள் இந்த பூமியிலே இருக்கிற துறைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் இவைகள் நமக்கு எதிராக செயல்பட நினைக்கிறது. they have lost their legitimacy, they have lost their power has been removed from them. Okay, over us has been removed, but still they try to come up against. Okay, power has been removed னா என்ன அர்த்தம் சொல்றேன்னா, நேச்சுரலா அவங்க பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். In the spirit they have no power. If you go by your spirit, no government will be able to stand against you, no authority will be able to stand against you. ஆனா நம்ம என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நம்ம இதெல்லாம் தெரியாம பழகி நாங்க என்ன பண்ணணும், துறைத்தனத்துல எல்லாம் அதிகாரத்தில் இருக்கவங்களாம் ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். அவங்கதான் பெரிய ஆட்கள். அவங்க பவுல் எழுதியிருக்காரு, நம்ம வந்து எல்லாரோடையும் சமாதானமா இருக்கணும், அதுக்காக வந்து நீங்க வந்து எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. சரி, எல்லாரோட சமாதானம் இல்ல, அந்த இடத்துல அங்க அப்படி வரல. எப்படி வருதுன்னா, நீங்கள் சமாதான ஜீவியம் பண்ணும்படி எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க அப்படிதான் சொல்லி. தப்பு இல்லை, ஜெபம் பண்ணலாம். ஆனா வந்து இன்னொரு அங்க ஒரு கேட்ச் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோம் வாஸ் த லாஸ்ட் ஆத்தரைஸ்ட் கவர்மெண்ட் பை காட், அலவுட் கவர்மெண்ட், நாட் ஆத்தரைஸ்ட், அலவுட் கவர்மெண்ட் பை காட். அதுக்கப்புறம் அவர் வந்து he only allows whom the church allows, the believer allows. And the worst case is we don't even know that we are allowing and not allowing. அதுவே நமக்கு இருக்கு, நமக்கு தெரியாதனால, அண்ட் நம்ம பழகிட்டோம், இதுவே கீழே இருந்து பழகிட்டதுனால நம்ம வந்து அந்த ஃப்ளோல போயிட்டு இருக்கோம். நமக்கு வந்து தேவ ராஜ்யம் நமக்காக செயல்படுகிறது என்பது மறந்து விடுகிறது அநேக நேரங்களில். அதனாலதான் விசுவாசம் நமக்குள்ள கிரியை செய்கிறதே இல்லை. அதனாலதான் நமக்கு வல்லமையை உணர முடியவில்லை, அறிய முடியவில்லை. There is a king and a group of ministers, council of ministers மாதிரி and bureaucracy மாதிரி அரசாங்கம் ஒன்று இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த ராஜ்யம்ன்ற எடுத்துட்டு கர்த்தருடைய அரசாங்கம்னு போட்டா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு ராஜ்யத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து மொனார்க்கியில இல்லை, நம்ம இருக்கிற டெமோக்ரஸில இருக்கோம். நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அண்ட் அதனால என்ன பண்ணிட்டோம், ராஜ்யம், தேவராஜ்யம் ஏதோ அது நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாம அது எங்கேயோ ஒரு மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது.
இட்ஸ் an active government that is working. It's an active government that is working. சரியா? சோ இந்த 1000-10000 தேவதூதர்கள் என்ன பண்றாங்க? அந்த அரசாங்கத்தின் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்காகத்தான் இவைகள் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அப்படிலாம் நாங்க நம்ப முடியாது. எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும் படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களும் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்களா? யார் இவங்களாம்? தேவ தூதர்கள். நிறைய பேர் சொல்றாங்க பிசாசு ரொம்ப போராடுறான். கரெக்ட், போராடுறான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வேதம் சொல்கிறதை வெளிப்படுத்த வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. சாத்தானுடைய ஆட்கள் யுத்தத்துக்கு வந்தாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா மிகாவேலும் அவனை சார்ந்த தூதரும் யுத்தம் பண்ணினார்கள். நிறைய பேருக்கு இது மட்டும் தான் தெரியுது. நீங்க என்ன கேக்குறீங்களே சார், நிறைய பேர் சொல்றீங்க என்ன பிரச்சனை பெருசாச்சு சார். நீங்க ஆப்போசிட் டீம் நல்லா பாத்துட்டீங்க, வெரி குட். அட்லீஸ்ட் இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு. ஏன்னா என்ன நடந்துச்சுனே தெரியலன்னு சொல்லல, அட்லீஸ்ட் அதாவது உங்களுக்கு தெரியுது, குட். ஆனா அதோட நிறுத்திதாங்க. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் யார் இருக்கா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய், ஊழியம் செய்யும்படி அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள். ஆனா 1000-10000 தான் கவர்மெண்ட் சர்வன்ஸ். 1000-10000 தேவதூதர்கள் நமக்காக கிரியை செய்யும்படி இருக்கிறார்கள். நீங்க இந்த இடத்துல வந்து நடுவில் நிக்கிறீங்கன்னு அந்த வசனம் சொல்லுது. நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் இங்க வந்து நிக்கிறீங்க. ஓகே, வேற என்ன? சரி, அடுத்து வேகமா அடுத்து வேற என்ன காரியங்கள் போட்டு சொல்லி நமக்கு 23 பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன் இடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும். சோ பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும். இது எதை பத்தி சொல்லுது? தேவன் சிலரை தமக்கென்று முதற் பேராக, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், அப்படி சில பேரை தெரிந்தெடுத்திருக்கிறார். சோ அவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபை. இதுல என்னன்னா, இப்ப பவுல், பேதுரு போன்றவங்க இதுலதான் வருவாங்க, இதுலதான் வருவாங்க. சரியா? பின்னாடி நீதிமான், பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவின்னு வருது. அது எல்லா நீதிமான்களையும் குறிக்கிறது. ஆனா அதுலயும் பிரதானமானவர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் வெறும் நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்துக்கு வரல. அதாவது என்னன்னா, ஆவிக்குரிய மண்டலத்திலே கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே கடந்து சென்றவங்க இருக்கிறாங்க. அவங்களும் நம்மளும் பக்கத்துல இருக்கோம்னு மட்டும் வரல, அதுவும் வருது. ஆனா அதோட என்ன வருதுன்னா, முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. அப்படின்னா யோசித்து பாருங்க, பிராக்டிக்கலா யோசித்து பாருங்க. இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க, யூ கேன் இன்டராக்ட் வித் மோசஸ், யூ கேன் இன்டராக்ட் வித் ஜாஷுவா, நான் இல்ல பைபிள் இருக்க ஜாஷுவா, அப்புறம் யோவான், இவங்களோட நீங்க இன்டராக்ட் பண்ண முடியும்னா வாட் சார்ட் ஆஃப் ஆக்சஸ் யூ ஹேவ்னு யோசித்து பாருங்க. இப்ப நான் இப்ப பேசுற எதுவுமே உங்களுக்கு எக்ஸைட் பண்ணணும்னு வைங்களேன். என்ன அர்த்தம்னா, the world has deceived you so muchன்னு அர்த்தம். என்னன்னா, யோவான் தானே இருந்துட்டு போறாரு, யோசுவா தானே இருந்துட்டு போறாரு நினைக்கிறீங்கன்னா, இவங்களுடைய ரோல் என்ன? இவங்க என்ன செஞ்சாங்க? நம்ம இன்னைக்கு ஒரு வசனம் பார்த்தேன், எபிரேயர் 11:33 போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், பலவீனத்துக்கு பலம் கொண்டார்கள். நிறைய போட்டிருக்கு. விசுவாசத்தினால இவர் என்ன செய்தாங்க, இவங்களை பத்தி போட்டிருக்கு. சர்வசங்கமாக சபையின் இடத்திற்கும். ஒருவேளை அவங்க நம்ம வாழ்ந்த காலத்தை வாழாம இருந்துக்கலாங்க, ஆனா they met odds equal or greater than us. யோசுவா பத்தி யோசித்து பாருங்க, எரிகோ கோட்டையை தகர்த்து இருக்கணும். ஓகே, இன்னைக்கு இந்த சினிமா எல்லாம் பண்ணுவாங்க, இந்த பெரிய கோட்டையெல்லாம் எப்படி பண்ணுவாங்க, மினியேச்சர் ஏதாவது குட்டியா பண்ணிட்டு அதை ஜூம் பண்ணி பெருசாக்கி பெரிய கோட்டை மாதிரி கட்டுவாங்க. அது மாதிரி எரிகோ கோட்டை இல்ல, குட்டி கோட்டை, அதை பெருசா கட்டினாங்க. உண்மையிலே பெரிய கோட்டை. மேல பாத்தீங்கன்னா 4 சேரியட்ஸ் வர முடியும், 8 சேரியட் 4 சேரியட் சொல்லுவாங்க, தெரியலங்க. அப்படிப்பட்ட மதில், அவ்வளவு அகலமான மதில், அந்த மதில் மேல் வீடுகள் இருந்தது. அப்படிப்பட்ட மதில், அப்படிப்பட்ட எரிகோ முன்னாடி யோசுவா நின்று கொண்டு இருக்கிறார். அது சாதாரண விஷயமா? நம்முடைய ஹியூமன் டர்ம்ஸ்ல யோசித்து பார்த்தா சாதாரண விஷயமா? எவ்வளவு பேர் எக்ஸ்பர்ட்டை கூட்டிட்டு போனாலும் செவர் விளையாடான்னு சொல்லிருப்பாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை சந்தித்தார்கள். அதான் பாருங்க, நான் ஜெபிக்கிறேன், இன்னைக்கு கூட மதியம் கூட ஜெபிச்சுட்டு இருக்கேன், ஆண்டவரே நான் பேசுறதே உங்களுக்கு புரியணும். ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட சவால்களை சந்தித்தார்கள் அவங்க. சோ இன்னைக்கு நம்ம பைபிளை படிக்கும் போது நமக்கு புரிய ஆரம்பிக்கணும், ஓகே, அப்படிப்பட்ட சவால்களை அவர்கள் சந்தித்தார்கள். நான் பண்றதுக்கு சிமிலரா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தா நான் எனக்கு வர சோதனைகளா அது அந்த அளவுக்கு இல்லை, அதோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு நமக்கு புரியணும். அது மட்டும் இல்லை, எதுக்கு நான் சொல்றேன்னா, we should be able to connect our situation with what we see in the word of God. ஓகே, ஏன்னா நாம் நீங்க சந்திக்கிற காரியங்களை போல அவங்க சந்திச்சாங்க.
நான் பேசும்போது நான் ரொம்ப உணர்றது என்னன்னா, நிறைய பேருக்கு நீங்க வந்து the devil has stolen away the element of the reality of the scriptures. வார்த்தையின் உண்மையை வந்து ஜனங்கள் இருந்து எடுத்து போட்டுருக்காங்க. ஏன்னா என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, ஆமாமா இதெல்லாம் நல்லதான் உண்மைதான், ஆனா உனக்கு இது மேட்ச் ஆக மாட்டேங்குது, எண்ணெயும் தண்ணி மாதிரி இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஜெபிக்கிறேன் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தையை வந்து ஒரு ஞானத்தின் ஆவியை பொழிந்தருவான்னு நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா நீங்க படிக்கும் போது இது வந்து ஏதோ அந்நிய காரியம் கிடையாது, ஏதோ ஒரு கதை மாதிரி கிடையாது, ஆர் அவங்களுக்கு நடந்துச்சு எனக்கு நடக்குமா அப்படிலாம் இல்லாம இது எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவாவை பத்தி எபிரேயர் 16 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசனாலே எரிகோன் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அது எதுக்கு எழுதியிருக்கு? எனக்காக எழுதியிருக்கு. எனக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டும், எனக்காக எழுதி. ஏன்னா அப்படிப்பட்ட வல்லமை எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஸோ இப்ப நான் வர்றேன் அப்படின்னா, நான் வந்து புதிய எருசலேமுக்கு வந்துட்டேன் அப்படின்னா, இப்படிப்பட்டவர்களோடு எனக்கு ஐக்கியம் இருக்கிறது. நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப மோசே கூட பேசணுமா, எலியா கூட பேசணுமா? இல்ல ஆவியிலே நீங்கள் ஒரு உயரத்துக்கு மேல எழும்பும் போது யூ வில் இன்டராக்ட் வித் தீஸ் பீப்புள். பர்டிகுலரா கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது ஆவியில இன்டராக்ஷன் நடக்குது. Your spirit gets caught up and then meets with people who lived in another age but did mighty things for God. And அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள், மேகம் போன்ற திரளான சாட்சி. என்ன சாட்சி கொடுக்குறாங்க? கர்த்தர் எங்களுக்கு செய்தார், உனக்கும் செய்வார், அதே தேவனை நீ சேவிக்கிறாய். ஓகே, இந்த முதற் பெயலான சர்வ சங்கமாக சபையினருக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், முன்னே இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு தூரமா இருந்த நீங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். You been brought near by the blood. கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நமக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அவங்க யூதர்கள், அவங்க வந்து ஆபிரகாம் சந்ததியில பிறந்தவங்க, வருஷங்கள் முன்பாக வாழ்ந்தவர்கள் அப்படின்னு இருந்தது. ஆனா கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் அவர்களோடு இப்ப தொடர்புக்குள்ள வந்துட்டோமா? இயேசு மரித்ததினாலே, நாம் அதை விசுவாசித்ததினாலே நாம் அவர்களோடு தொடர்புல வந்துட்டோம். எப்படி தொடர்புல வந்திருக்கிறோம்னா, அன்றைக்கு செய்த அதே தேவன் இன்றைக்கு நமக்கு செய்கிறார். அதுதான் தொடர்பு. தொடர்பு வந்து அவர்களோடு கூட இல்ல, சொல்லப்போனா கரெக்டா தேவனோடு நமக்கு தொடர்பு இருக்கிறதுனால, அதே தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன், இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மாறாதவர், அந்த தொடர்புக்குள் நாம் வந்திருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தைகள் நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா அதிகமா போசி நல்லா கவனிங்க. பைபிள் நீங்க படிக்க வந்து ஆரம்பத்துல உங்க மைண்ட் வந்து இதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கும். ஆனா அதை தாண்டி நீங்க படிக்க once your spirit gets attached to the word layer, ஒரு அட்டாச் ஆன பிறகு பாத்தீங்கன்னா you will begin to know this is more real than all the problems you're facing. உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை காட்டிடும். இப்ப யோசுவா நாள்ல எரிகோ மதில் விழுந்ததுன்றது ரொம்ப ரியல், உங்களுக்கு ரொம்ப தொடர்புடையதுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனையா கவனிச்சிருக்கீங்க? உடம்பு சரியில்லையா, வேலை இல்லையா, இல்ல பினான்சியல் ப்ராப்ளமா, இல்ல இன்னும் பொருளாதார உயரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்றப்ப உங்களுக்கு ரியல் ப்ராப்ளம்ஸ் மாதிரி வந்து நிக்குது பாத்தீங்களா? அதெல்லாம் விட கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ரியல் அண்ட் இட்ஸ் கனெக்டட். உங்களுக்கு புரியும். சிலர் பிசாசு எப்படி வச்சு பண்றீங்கன்னா, படிச்சுட்டே இருப்பீங்க, உங்களுக்கு சொல்லுவான் பிரச்சனை இருக்கு, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னா படிக்கிற, ஆனா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. ஏன்னா இது வேற அது வேற, அதுக்கு வேற ப்ரிப்பரேஷன்ஸ் தேவை. நான் ப்ரிப்பரேஷன் தேவையில்லைன்னா சொல்லலை, உங்களோட ஒவ்வொரு காரியங்களுக்கும் அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த ப்ரிப்பரேஷன் நீங்க நல்லா செய்யணும், எந்த ப்ரிப்பரேஷன் செய்யணும்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு தேவையான உதவிகள் உபகரணங்கள்லாம் உங்களுக்கு வேணும். அப்படின்னா இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். எந்த ப்ரிப்பரேஷன்? கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொள்ள அதுக்குள்ள போறது முக்கியம். ஏன்னா அதுக்குள்ள நீங்க ஒரு பாயிண்ட் ஒரு போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா you begin to understand that you have come to a place where you are interacting with the great mighty witnesses of God. Okay, so அதுல இன்னொன்னு பாருங்க, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும். அகைன் நான் சொல்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல பாருங்க, பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் தான் போட்டிருக்கு. அவங்கள நேரம் பிசிக்கலா மீட் பண்ணுவீங்கன்னு என்ன பண்ணலைங்க, போடல. ஆனா எதை பத்தி போட்டிருக்கு? ஸ்பிரிட் இன்டராக்ஷன்ஸ். ஓகே, ஸ்பிரிட் இன்டராக்ஷன்ஸ். ஆக்சுவலா சொல்ல போனா நிறைய நேரம் you will not even know you're interacting with these people. Sometimes God will show you, sometimes He won't, but you are interacting. ஏன்னா அவர்கள் மரித்து விட்டாங்க, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்க, தங்களுடைய சரீர மீட்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்.
சரீரம் எழும்பும்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் இந்த சரீரத்தில் இருக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர ஆவியிலே நாம் இருவரும் தேவன் முன்பாக நிற்கிறோம், கர்த்தர் முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும்? எலியா சொன்ன மாதிரி சேனைகளின் கர்த்தர் முன்பாக நிற்கிறார், நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லுகிற அதே ஸ்டேட்டஸ்ல உங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? உங்கள் ஆவியினாலே அது பாசிபிள், ஆவியில அது ரியாலிட்டி ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா? அதான் பிசாசு மறைக்க விரும்புறான். நீ எங்க கர்த்தர் முன்னாடி நிக்கிறேன்னு கேட்பான். அப்பனா உனக்கு ஏன்னா நடந்திருக்கணும்ல. அவன்கிட்ட சொல்லி, இல்லடா நான் கர்த்தர் முன்னாடி நிக்கிறேன் இப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்ச நாள்ல பாரு உனக்கு மண்டையில அடி விடுவோம், அப்போ உனக்கு தெரியும் நான் கர்த்தர் முன்னாடி நிக்கிறேனா இல்லையான்னு தெரியும். ஆனா எனக்கு என்னுடைய ஆவியில நான் அறிந்திருக்கிறேன், நான் கர்த்தர் முன்பாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். நான் அங்கதான் நின்றுட்டு இருக்கேன், என்னோட ஆவியில அங்க இருக்கிறேன். அதான் பாருங்க, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வித்தவுட் த ஸ்பிரிட் நான் இப்ப சொல்ற எதுவுமே உண்மை இல்லை. அதான் கரெக்ட். ஆவியை மட்டும் நீங்க வெளியெடுத்தீங்கன்னா நான் சொல்ற எதுவுமே உண்மை இல்லை. உங்க பிரச்சனை உண்மை. ஆனா ஆவி உள்ள வந்துருச்சுன்னா எவ்ரிதிங் சேஞ்சஸ், பிகாஸ் யூ ஹேவ் லாட் ஆஃப் பவர் அவைலபிள் அண்ட் ரிசோர்சஸ் ஃபார் தட் பவர் அவைலபிள். அண்ட் அந்த வல்லமை கொடுக்கக்கூடிய காரணிகள் இருக்கிறது. யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், சரியா எங்க சேர்ந்திருக்கோம்? யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும். சோ இது எப்படி பவரோட கனெக்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசாசு நிறைய விசுவாசிகள் சொல்லி வச்சிருக்கா, உனக்கு நியாயமே கிடைக்காது. அந்த எண்ணம் உங்களை வல்லமையற்றவர்களாக மாற்றிவிடுவது. எப்படி? உனக்கு நியாயமே கிடைக்காது நான் நம்பினேன்னா நியாயத்துக்காக ஜெபிப்பேனா? ஜெபிக்க மாட்டேன். நியாயத்துக்கான முயற்சி எடுப்பேனா? எடுக்க மாட்டேன். சில நேரம் பாத்தீங்கன்னா, இந்த குஷ்டரோகிகள் அன்னைக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு இருந்தது, அவர்கள் எதிரியின் பாளையத்துக்கு போகணும், அவ்வளவுதான். யாரா போகணும், கிளம்பினால. சீரியன் ஓடிட்டான் கர்த்தருடைய வார்த்தையினால, அங்க எவனுமே இல்லை. ஆனா எதிரியின் பாளையத்துக்கு போகாதனாலே சீரியன் இருந்தா என்ன நடக்குமோ அதே தான் என்ன நடக்க போகுது, நடக்க போகுது. ஆனா உண்மையிலே சீரியன் இருந்தானா? இல்ல. ஆனா கிளம்பி போகணுமா இல்லையா? போகணும். இதுக்காக தான் வஞ்சிக்கிறான். போக விட மாட்டான். சொல்லுவான், என்னத்த போயா கிடைக்க போகுது உனக்கு, நீ போனான்னா அப்புறம் கிடைச்சிருமா, அப்படியே உனக்கு நியாயம் நடந்துருமா, உனக்கு எங்க நியாயம் நடந்திருக்கு, அநியாயம் தான் நடந்திருக்குன்னு சொல்லுவான். சோ யாவருக்கும் நியாயாதிபதிக தேவன், நான் அந்த இடத்துல இருக்கிறேன், என்னுடைய ஆவியில என்னை அங்க கொண்டு போயிட்டாரு. நான் சொல்றது எந்த காரியம் உங்களுக்கு மாம்சத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே நடக்காம இருக்காங்க. டோன்ட் வரி அபவுட் தட். ஒன் டே ஆஃப் த ஸ்பிரிட் கேன் கேன்சல் thousands of days of what the flesh has done to you. கர்த்தருடைய ஆவியின் ஒரு நாள், கர்த்தருடைய ஆவியின் ஒரு நாள் 1000 நாட்களில் உங்களுக்கு நடந்த தீமைகளை மாற்றி அமைக்க முடியும். வேகமா ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 31 அதிகாரம், நான் வேகமா வாசிக்கிறேன். சகாயம் எடுபடி இஸ்ரவேலின் பரிசுரை நோக்காமலும், முதல்ல வாசிக்கிறேன், கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமா இருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளா இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. புரியுதா? ஏன் இந்த காட் இஸ் ஃபாதர் ஆஃப் ஆல் லவ்ஸ், காட் லவ்ஸ் எவ்ரிபடி அப்படின்றதெல்லாம் அம்பக், அதெல்லாம் நான்சென்ஸ் அப்படின்றது இந்த வசனம் எடுத்துக்காட்டு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை நம்பாமல் கர்த்தரை நீ நம்புறேன், எப்படி? கிறிஸ்துவை விசுவாசிப்பதான். அதே விசுவாசிக்காம அவங்க சில பேர் இருக்காங்க, அவங்க என்ன நம்புறாங்கன்னா எகிப்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. எகிப்துக்கு போறாங்கன்னா என்ன, எங்க நல்லா இருக்கு, இந்த நாட்டுக்கு போனா நல்லா இருமா, அந்த நாட்டுக்கு போனா நல்லா இருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதை நம்புகிறார்கள். குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகாபலசாலிகளாக, அப்போ ஆர்மியை நம்புறாங்க. இப்படி மனுஷர்களுடைய பலனெல்லாம் நம்புறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு ஐயோன்னு கர்த்தர் சொல்றாரு. இது உங்களுக்கு கர்த்தர் எதிரியாக இருக்கிறார். ஏன்னா இப்படிப்பட்ட மக்கள் இவென்ச்சுவலி இன்வேரியபிளி ஏதோ ஒரு பாயிண்ட்ல கர்த்தருக்கு விரோதமா வரத்தான் செய்வான். ஏன்னா அவன் என்ன சொல்லுவான், நான் கட்டின பாபிலோன்னுவான், யாரா கர்த்தரை விசுவாசிக்கிறான் அவங்களை மென்டல்னுவான், இந்த மாதிரிலாம் சொல்லுவான். அப்படின்ற கர்த்தருக்கு எதிராக வருவான். அது செட் ஆக. ஓகே. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இயேசு விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாம they cannot experience God as a father, they will never experience. அவரும் ஞானம் உள்ளவர், அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவன் வீட்டுக்கும் அக்கிரமக்காரர் சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார். நியாயத்தை செய்கிற தேவன். ஓகே. இந்த மாதிரி வசனங்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தர் பூமியிலே நியாயத்தை செய்கிறவர், நீதியை சரி கட்டுகிறவர் என்று நாம் நம்ப வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து பார்க்கலாம். எகிப்திய தெய்வம் அல்ல மனுஷர் தானே.
அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல மாம்சம் தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். கர்த்தருடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினால் கலங்காமலும் அவர்கள் அமளியினால் பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். சோ இது ரொம்ப அழகான பகுதி. ஏன்னா ஆவியின் பலனை பற்றி இது சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, குதிரை நிறைய இருக்கு. ஓகே, எகிப்துக்காரன் இருக்கான், அவன் இருக்கான், இவன் இருக்கான், அவங்க பின்னாடிதான் எல்லாமே இருக்கு, அவங்க கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு, எவ்வளவு பெரிய ஆட்கள், இவங்களுக்கு எதிராக நம்ம இப்படி போக முடியும், இப்படிலாம் பேசாதீங்க, ஏன்னா இவர்கள் ஆவி எல்லாம் மாம்சம் தானேன்றாரு. அப்படின்னா என்ன? they are spiritless people. They can be snapped at the snap of God's fingers. தானியேல் வந்து நேபுகாத்நேச்சார்ட்ட பெல்ஷாத்சர் அந்த ராஜாட்ட ஒருத்தர் சொல்றான், அந்த ராஜாட்ட, இந்த பெல்ஷாத்சர் ராஜா நினைக்கிறேன், சொல்றான், உம்முடைய சுவாசத்தை கையில வச்சிருக்காருயா. மாம்சமா இருக்கிறவங்களோட நிலைமை அது. நிறைய பேர் நம்ம சுவாசத்தை கர்த்தர் வச்சிருக்கார், எப்ப எடுப்பாரோ, இல்ல அது அப்படி ஐடியால எடுக்கிற மாதிரி ஐடியால அவர் இல்ல. நீங்கள் ஆவியா இருக்கிறீர்கள், அவருக்கு வெளியேறப்பட்டவர்களா இருக்கிறீங்க. சரியா? உங்களுக்கு எப்படி இல்லை. இது வந்து இந்த மாதிரி குரூப் முதல் சொன்ன இஸ்ரவேல் பரிசுரை நாடாமல், குதிரை எங்க இருக்கு, எகிப்து எங்க இருக்கு, மனுஷ பலன் என்ன, மனுஷனுடைய ஞானத்துல எப்படி பண்ணலாம். இந்த ஹெல்த்தியா சாப்பிடணும், அதெல்லாம் நல்லதுதான். ஓகே, கண்டதையும் தின்னாதீங்க, நல்லது. ஆனா ரொம்ப அதுல நம்பிக்கை வைக்க கூடாது, அதுவே கண்ணியாயிரும். ஓகே, ஜோசப் பிரின்சஸ் ஒருத்தர் சொன்னாரு, அவர் வந்து பயங்கர டயட்ல இருப்பாரு, கலோரிஸ் கணக்கு பண்ணி சாப்பிடுவாரு, இது சாப்பிட மாட்டாரு, அது சாப்பிட மாட்டாரு, ஹெல்த்தியா தான் சாப்பிடுவாரு, ஆர்கானிக் தான் சாப்பிடுவாரு, அப்படி இப்படின்னு ரொம்ப இருந்தாராம். கரெக்டா ஸ்ட்ரோக் வந்துருச்சு 44 வயசுல அவருக்கு. அங்க ஆஸ்பத்திரி போய் போட்டாங்களாம். அங்க பார்த்தா வானத்து மேல பார்த்தா ஒரு சிலுவை தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அவர் பிலீவர் தான், சர்ச்சுக்கு வந்தவர் தான், ஆனா அந்த அளவு சீரியஸா இறங்கல. சிலுவை பார்த்திருக்காரு. பார்த்த பிறகுதான் அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், சிலுவை பற்றி அவருக்கு ரெவலேஷன்லாம் வந்து அவரு முடிவு பண்ணிருக்காரு. ஹெல்த்துக்கு நல்லா எடுக்கலாம், நல்லதுதான். ஆனா இதான் நான் நம்ப முடியாது, குதிரையை நம்ப முடியாது, எகிப்தை நம்ப முடியாது. என் சுகன் பலன் கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது. அவர் எனக்கு அருள் இருக்கிற ஆவியினாலே, அவருடைய வார்த்தையினாலே எனக்கு பலன் இருக்குது. அவர் எனக்கு அருள் இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவினா, மரித்தோரை எழுப்பக்கூடிய ஆவி. ஆகவே நான் அதன் மேல நம்பிக்கை வைக்கிறேன். மை ஹோப் அண்ட் ட்ரஸ்ட் இஸ் நாட் இன் ஆல் தீஸ் திங்ஸ். ஏன்னா ஜோசப் சூப்பரா அந்த மெசேஜ்ல சொல்லியிருந்தாரு, ஆர்கானிக் ஃபுட்டுன்னு சாப்பிடுறீங்க, அது ஃபாலன் வேர்ல்ட்ல தானே வந்திருக்குன்னு கேட்டாரு. அந்த பரலோகத்துல இருந்தா விழுகுதுன்னு கேட்டாரு. ஆர்கானிக் வேர்ல்டு ஃபுட்டு ஓகே, அது வந்து அதுல இது இல்ல, அது இல்ல, கலப்படம் இல்ல சொல்றீங்க, நல்லதுதான். ஆனா அது பரலோகத்துல இருந்து விழுகல, இல்ல பூமியில தான் விழுந்து போன பூமியில தான் விழுந்திருக்கு. ஆர்கானிக் ஃபுட்டே சாப்பிட்டாலும் உங்களுக்கு இயேசுவின் ரத்தம் தேவைன்னு பேசினாரு, நல்லா பேசினாரு. சோ இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மாம்சத்தை நம்புகிறார்கள், அப்படிலாம் இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார், இதெல்லாம் மாம்சம் தானே கேட்கிறார். உங்களை பார்த்து தான் கேட்கிறார், இதெல்லாம் மாம்சம் தானே? இல்ல அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, மாம்சம் தானே? இல்ல இது எவ்வளவு நாள மாறாம இருக்கு, மாம்சம் தானே? ஆவியா? ஆவியா? கர்த்தருடைய உடன்படிக்கை அவைகளோடு இருக்கிறதா? இல்லையே. சோ அவரை பத்தி போட்டிருக்கு, இந்த சர்வபூமி நியாயாதிபதி, நியாயம் செய்வார் நாம் படிச்சோம். அந்த நியாயம் செய்கிறவர் எப்படின்னா, அவர் எப்படிப்பட்ட, அவரை பத்தி போட்டிருக்கு 4வது வசனம், சிங்கமும் பாலசிங்கம் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினால் கலங்காமலும் அவர்கள் அமளியினால் பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். சோ நம்முடைய சேனை அதிபதியாய் 1000-10000 தூதர்கள் இருக்காங்கன்னு நம்ம படிச்சோம், பார்த்தோம். அதை பத்தி அவங்க இருக்காங்க. ஆனா அவரே என்ன பண்ணுவாராம், யுத்தத்துக்கு வருவார், முன்னாடி வருவார். ஏன்னா அவர் சொல்றாரு, எல்லாம் மாம்சம் தான், நான் ஆவியா இருக்கிறேன். அது நான் எப்படிப்பட்ட ஆவி? எல்லாத்துக்கும் பெரிய ஆவி. தேவன் ஆவியா இருக்கிறார். அவருடைய ஆவிக்கு ஈக்குவலண்டா கிட்டக்க யாருமே வர முடியாது. அந்த ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ நாம் அவரோடு ஆவியிலே நமக்கு தொடர்பு ஏற்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இசைந்து இருக்கிறது, கனெக்டடா இருக்கு. சோ நான் பலத்தின் ஆவி என்று சொல்லும் போது நாம் தேவ பலத்தையே பேசுகிறோம். இங்க பிசாசு இதெல்லாம் உங்களை பார்க்க விட மாட்டான். இதுக்கு மேல என்னத்தை பாப்பான்? ஆமா நீ இப்படிதான் டங்ஸ் ஜெபம் பண்ண, கண்ணன் பிறந்தருக்கு நல்லாச்சு, உனக்கு ஒன்றும் நல்லா ஆகலைன்னு சொல்லுவான். அந்த மாதிரி நடந்துக்கலாம், உங்களுக்கு நடக்காம போயிருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணும் அப்படி இருந்தா? ஆமால நடக்கல, ஓ அப்ப சில நேரம் தான் நடக்கும் போல அப்படின்னு எடுத்துக்க கூடாது. இல்ல, நான் இன்னும் ஆவிக்குள்ள இறங்க போறேன்,
இன்னும் ஆவியில அது ஆவி ரூட்டு தான் நான் எடுத்துட்டேன், ஸ்பிரிட் ரூட் தான். மாம்சத்தை நான் நம்ப போறது இல்லை, நான் ஆவியை தான் நம்புகிறேன், ஆவியின் பலனை தான் நம்புகிறேன். ஆகவே அந்த ரூட்லயே நான் போக போறேன், நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஓகே, சோ அந்த தீர்மானம் எடுத்து அதெல்லாம் நிக்கிறதுக்கு ஒரு பலன் வேணும், ஒரு எனர்ஜி வேணும்னா அதுக்கு தான் இந்த வார்த்தை முக்கியம். இந்த வார்த்தையை தியானிப்பது முக்கியம். இந்த பைபிளோட அதிக நேரம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் எவ்வளவு இருக்கோ முடிஞ்ச அளவு அந்த டைம் ஃபுல்லா எங்க செலவிடுங்க, கர்த்தருடைய வார்த்தையில் மட்டுமே செலவிடுங்கள். வேற எங்கேயும் போகாதீங்க, வேற எதுவும் செய்யாதீங்க. உங்க வேலைகள்லாம் முடிங்க, உங்களுக்கு இது கடமைகளை செய்யுங்க, உங்க குடும்பத்துக்கும் மற்ற காரியங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுங்க, தப்பில்லை. ஆனா மற்ற நேரங்களிலே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போய் உட்கார ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த வார்த்தைக்கு நீங்க போக 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 கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை உங்க கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் ஒரு காரியத்தை பார்க்கும் போது இது நெகட்டிவாலாம் முடியும்னு பிசாசு சொல்லியிருப்பான், நீங்க அப்படியே பழகிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும். இல்ல, கர்த்தருடைய பலன் எனக்கு அதெல்லாம் இருக்காது. The power of the Lord and the strength of the Lord is with me, is behind me. Yes, the devil is against me, standing in front of me, but the power of God is backing me up. தாவீது அந்த தைரியத்துல தான் கோலியாத்தை பார்க்க போறான். கோலியாத்தின் தைரியம் எதுல இருந்துச்சு? அவனுக்கு இருந்த அந்த கேடகம், அந்த பட்டயம், அந்த இது அவனுடைய ஹைட்டு வெயிட் இதுல இருந்துச்சு. தாவீதுடைய பலம் எதை நம்பி இருந்தது? God, David's strength only on God, only on God. அவன் ஆபிரகாம் கர்த்தர் சொன்னதான் புரிஞ்சுப்பான் நினைக்கிறேன். நான் உனக்கு கேடகம் மகாபெரிய பலன்னு சொன்னான். அதை அவன் தெரிஞ்சிருப்பான் நம்புறேன், விசுவாசிப்பான் நம்புறேன். ஏன்னா அவனே சொல்றான், நான் கர்த்தர் தான் நம்பி இருக்கிறேன்னு எத்தனை இடத்த சொல்றான் சங்கீதத்துல. கர்த்தரையே சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான், கர்த்தரின் ஆதாரம் என்று சொல்லுகிறான். சோ அவன் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தான். அவர் எனக்கு பேக் பண்றாருன்னு அந்த அறிவு இருந்தது. கர்த்தருடைய பலன் அவனுக்கு ஆதரவா இருக்கிறது என்கிற அறிவு அவனுக்கு இருந்தது. அந்த அறிவினாலே அவனால் கோலியாத்தை மேற்கொள்ள முடிந்தது. மேற்கொள்ள முடிந்தது மட்டுமில்ல, அந்த அறிவு இருந்ததுனாலதான் அவன் கோலியாத்துக்கு எதிராக போனான். கர்த்தருடைய பலத்தை பற்றிய அறிவு என்ன செய்யும்னா, உங்களுடைய எல்லா சேலஞ்சஸையும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா உங்களுக்கு பார்த்துக்கணும். You will not view it as a challenge anymore. You will see it as an opportunity. You will say, this is my bus, I'm not going to miss it. கோலியாத்தை பார்த்தீங்கன்னா அதான் தாவீது சொன்னான், Goliath is my ticket out of this wilderness and this life with sheep. கோலியாத் தான் எனக்கு. அவங்க அண்ணன்மாரா எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க, சவுல் இப்படி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, ஐயோ எப்படா கோலியாத் போவான், ஆண்டவரே இந்த கோலியாத்தை எடுத்து போடுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கோலியாத்தால தாங்க முடியல ஆண்டவரே, கோலியாத் காணாமல் போவானாக, ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே. தாவீது பார்த்தான், இவனை அடிச்சாதான் நமக்கு பெனிஃபிட். I don't know what problem you are facing today, what challenge you are facing today. I'm telling you, God is converting it into an opportunity. How? He's opening your eyes to see the power that is residing inside of you. பிரச்சனை நாளைக்கு மாறிடும் நினைக்காதீங்க. பிரச்சனை அப்படியே தான் இருக்க போது. நீங்க அப்படியே இருக்க போறீங்க, நீங்க மாற போறீங்க. எப்படி மாற போறீங்க? You are going to be backed by the power of God, you know it. ஆகாப் அப்படியே தான் இருந்தா, ஏசபேல் அப்படியே தான் இருந்துச்சு. எலியா தான் மாறினாரு. பயந்து ஓடிட்டாரு. அவர் எலியாக்கு என்னாச்சு? கர்த்தரோட ஒரு சந்திப்பு ஏற்பட்டது, தேவ பலன் வந்து இறங்கினது, தேவ பலத்தின் வெளிப்பாடு அவனுக்கு வந்தது. அதே எலியா பயந்து போய் படுத்து போய் கிடக்கான், சொனங்கி போய். அதே எலியா இப்ப பலத்துல எலும்பி சொல்லுகிறான், ஆகாபை சந்திக்கிறான், எதிர்கொண்டு வருகிறான். ஆகாப்ட சொல்றான், இப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இப்படி நடக்கும், ஏசபேல நாய்கள் தின்னுன்னு சொல்றான், தைரியமா சொல்றான். அதுக்கப்புறம் ஆகாப் செத்து போயிட்டான். ஆகாப் செத்து போனப்ப அவன் பையன் வர்றான், அகசியா. அவனை பார்த்து சொல்றான், நீ ஏறின கட்டுல இருந்து இறங்காம சாகவே சாகன்றான். அதே எலியா. என்ன வித்தியாசம்? He understood. அவன் கொஞ்சம் மறந்துச்சு இடையில, திரும்ப அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. கர்த்தர் ஞாபகப்படுத்தினார், what kind of backing he has, what kind of power is backing him. May God open your eyes today. May God open your eyes today. அப்ப பாருங்க, நம்ம இதை அதிகமாக தியானிக்க வேண்டும், கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை பற்றி தியானிக்கணும். அப்புறம் ஆண்டோட கேட்கணும், ஆண்டோ இதுக்கும் எனக்கு இருக்க தொடர்பு தாங்க, எனக்கு புரிய வைங்க. What connection is there between the power that is there and my problem and my situation? கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு தம்முடைய வல்லமை இன்னும் போதிப்பார், வெளிப்படுத்துவார், திருஷ்டாந்தத்தோடு போதிப்பார். ஒரு கான்செப்டை போய் எங்கேயோ லேர்ன் பண்றதுக்கும் கர்த்தர்ட்ட லேர்ன் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குமா? God gives you practical lessons. He shows you with evidence. He shows you with evidence. Teaches you with evidence. Teaches you with evidence. Okay, அடுத்தது நம்ம பார்க்கலாம். அது அடுத்த பிளட் பத்தி தான் வருது. அதை நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங்ல பார்க்கலாம். நம்ம ஜெபிக்கலாம். Thank you, Jesus.
Thank you, Jesus. Hallelujah. 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 ஆசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவன் சொன்னான், கர்த்தாவே, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஏன்னா என்னுடைய மாம்ச பலன் அப்படின்னா எனக்கு இதோ தெரிஞ்ச பலன், என் கண்ணுக்கு புலப்பட்ட பலன், எனக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறோம் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஆவியின் பலன் எனக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆவியின் அனுகிரகம் எனக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Hallelujah. 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 Seasons are changing. Hallelujah. வறண்ட நாட்கள் முடிவுக்கு வந்து மழையின் ஹalleluya வாசனை காணப்படுகிறது. மழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. பூமி ஹalleluya, பூமி ஹalleluya நல்ல விளைவை கொடுக்க போகிறது. அந்த மழையினால் ஹalleluya. Thank you, Lord. கர்த்தருடைய கரம், அதோடைய பலத்தின் கரம் ஹalleluya ஒரு மேல வந்து இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். அவங்க பார்த்து கொண்டிருக்கிற இடங்களிலே, கேட்டுக்கொண்டிருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய பலத்தின் கரம், பலவீனங்களை நீக்கி பலத்தால் நிரப்புகிற கரம். Hallelujah. Hallelujah. Oh, let there be a knowledge and revelation explosion of the power that is within us, that is backing us. எங்களுக்கு ஆதரவாய் எங்களுக்குள் கிரியை செய்கிற வல்லமை பற்றி இன்னும் வெளிப்பாடுகள் இயேசுவின் நாமத்திலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா அசதிகள் விலகுவதாக, எல்லா ஆவியினால் ஏற்படுகிற உற்சாகம் உண்டாவதாக. Let the Spirit reign supreme. Let the Spirit reign supreme. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்தும், பெரிய காரியங்கள் செய்யும். Thank you, Lord. உங்களுடைய வல்லமை பற்றி இன்னும் புரிந்து கொள்ள, வல்லமை பற்றி இன்னும் புரிந்து கொள்ள. Thank you, Lord. 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 உதவி செய்து நடத்துவீராக. Thank you, Lord. ஆசீர்வாதம் இப்படி கருத்தை போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 பேங்கோட டிஸ்பியூட்ஸ் யார் யாருக்கு இருக்காது? டிஸ்பியூட்ஸ் வித் பேங்க்ஸ் இருந்தா யார் ரைஸ் பண்ணிருக்காங்க? நாளைக்கு பேங்க்ல ஓகே பேங்க் நாளைக்கு இது கொண்டுறாங்க, ஏலத்துக்கு கொண்டுறதுக்கு வீடு இது பண்றாங்க. பேங்க்ல நாளைக்கு ஸ்டே கிடைக்கணும். ஏன்னா ஜட்ஜி இன்னைக்கு லீவு, அதனால நாளைக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். ஓகே ஓகே. தேங்க் யூ லார்ட். ஆண்டவரே, நாங்கள் சீயோன்ல இருக்கிறோம் என்று நாங்கள் தியானிச்சோம். நியாயாதிபதி நீர்தான், அண்ட் எங்களுக்கு ஆதரவாய் மட்டுமே நீர் நியாயம் தீர்க்கிறவர். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவர முடியாது நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். 1 சாமுவேல் 7 அதிகாரத்தை வாசிக்கிறது போல, நீர் பெலிஸ்திரை என்று கலங்கடித்து துரத்தினீர். அப்படியே இந்த ஆவிகள், இந்த பினான்சியல் பாண்டேஜ்களை நடத்தி செல்ல விரும்புகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தை துரத்தப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, ஹalleluya ஹalleluya எப்படி இழந்த பட்டணங்களை இஸ்ரவேலை திரும்பி பெற்றுக் கொண்டார்களோ அப்படியே இழந்தவைகளையும் திரும்பி கொடுத்தாங்க. கர்த்தருடைய அதிசயம் அற்புதம் விளங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அதிசயம் அற்புதம் விளங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அற்புதம் நாளைக்கு செய்கிறது மட்டுமல்ல ஆண்டவரே, இது ஒரு ஒன் ஆஃப் த மிரக்கிள்ஸா இருக்கட்டும். தொடர்ந்து நான் அநேக அற்புதங்கள் செய்யறேன். ஸ்தோத்திரம். பிரதர் தவிர மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பேங்க்ல டிஸ்பியூட்ஸ் இருக்கவங்களாக ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும்படி நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்படி நீர் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். பூமியும் அது நிறையும் உலகம் அதில் குடிகளும் கர்த்தருடையது. ஒருவேளை உலக பிரகாரமா பார்க்கும்போது சில நேரங்கள்ல எங்களுக்கு நியாயம் உறுதியா எங்க பக்கம் இல்லாம இருக்கு, எங்களுக்கு உறுதியா வருமா அப்படின்னு தெரியாம இருந்தாலும், உலகமும் பூமி அது நிறையும் உலகம் அதில் குடிகளும் கர்த்தருடையதா இருக்கிறபடியா. God bless you. I speak in favor of God over every dispute that you people have.
God will do things in your favor. Thank you. So he Okay. wanted to groupல கேட்டிருந்தாங்க என்கிட்ட, நான் குரூப்ல ஷேர் பண்ணலாமான்னு மீட்டிங்ல. ஸோ அதனால ஐ எம் ஃபர்ஸ்ட் கிவிங் ஹிம் an opportunity. Thank you, sister. Thank you, brother. Praise the Lord, brother. Praise Thanks for giving opportunity. எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் வீக் சம் 4-5 days முன்னாடி நான் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆஃப்டர்நூன்ல வந்து ஒரு அரௌண்டு 1 o'clock அந்த மாதிரி 12 to 1 o'clock ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டீப்பாக தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு இன்டரப்ஷன் மாதிரி எனக்கு ஒய்ஃப் வந்தாங்க. நான் எப்பயுமே வந்து யூஸ்வலாக வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. நான் அதாவது நான் ஒய்ஃபும் ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பட் ஏதோ வந்து சொல்றாங்கன்னதுமே டக்கு நான் என்னென்னமே ஏதோ கடைக்கு போகணுமோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நான் ப்ரேயர் வந்து ஃபார்முலா முடிப்பேன். நான் அட்லீஸ்ட் வந்து ஆமேன் இல்லாட்டினா வந்து அந்த ஒரு ஃபார்முலா முடிச்சுட்டு ஒரு 5 minutes முடிச்சுட்டு நான் போவேன். ஆனா அன்னைக்கு என்ன பண்ணேன்னா, நான் சடனா அந்த பைபிள் எல்லாமே வச்சிருந்தேன், அதை எந்திரிச்சிட்டேன். நான் என்னுடைய ப்ரேயர் இது அந்த நீல் டவுன் பொசிஷன் எந்திரிச்சு போயிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வெளியில போயிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஒரு 1:30 இருக்கும், மறுபடியும் ஒரு 2:30 இருக்கும், அரௌண்ட் 2:30 வந்து கொஞ்சம் வெயில் கொஞ்சம் சென்னையில கொஞ்சம் வெயில் நல்லா தான் பயங்கர கொஞ்சம் இதாக தான் இருந்தது. அதோட போயிட்டு வந்துட்டேன். நான் 2:30 வந்து ரிட்டர்ன் வந்து நான் மறுபடியும் வந்து ப்ரேயர் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ப்ரேயர் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ப்ரேயர் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து டைம் வந்து நான் எப்பயுமே ப்ரேயர் பண்ணும்போது ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா அன்னசரி கால் வந்துச்சுன்னா ஏதாவது சொல்லிட்டு நான் வந்து சுவிச் ஆஃப் பண்ணலான்னு சொல்லி சுவிச் ஆஃப் பண்ணும்போது அப்போ நான் டைம் வாட்ச் பண்ணும்போது 3 o'clock ஆஃப்டர்நூன் 3 o'clock நான் சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது டங்ஸ்ல ப்ரேயர் பண்ணுறது தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் வந்து ப்ரேயரை வந்து வாய்ஸா கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக டங்ஸா மாறிடும். ப்ரேயர் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு போது இந்த Psalm 23 சொல்லுவேன். இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து டங்ஸ்ல ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு என்னன்னு தெரியல, எந்த டைம் வந்து எனக்கு பிளாக் அவுட் மாதிரி ஆயிடுச்சு. பிளாக் அவுட்னா வந்து என்னோட கான்சியஸ் இல்லை, டக்குன்னு கான்சியஸ் போயிடுச்சு. சுத்தமா கான்சியஸ் எதுவுமே இல்லை. எப்போ கான்சியஸ் போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பார்த்து எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் 3 o'clock 3 to something 3:20 ஏதாவது சம் டைம். அப்புறம் வந்து டக்குன்னு உடனே வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டது. என்னோட ஒய்ஃப் வந்து ஏதோ வந்து இதுதான் பில்லா அப்படின்னு சொல்லி அந்த பில் அமௌண்ட் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்பதான் கான்சியஸ் வந்தேன். நான் ரிட்டர்ன் மறுபடியும் கான்சியஸ் வந்ததுமே அந்த கான்சியஸ் வந்த உடனே நான் ஃபீல் பண்ணது வந்து கம்ப்ளீட்லி எனர்ஜி ட்ரைன்ட் அவுட். ஃபுல்லா அப்படியே வந்து பாடியில வந்து கம்ப்ளீட்லி எனர்ஜி ஏதோ பிரெயின்லாம் ஸ்டாப் போட்டு உடிஞ்சது மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணேன். எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆகி. ஆனா பொதுவாக ஸ்லீப் தூங்கி இருந்துச்சோம்னு அந்த மாதிரி இருக்கும். நான் நினைச்சேன் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கிட்டோம் போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா தூங்கினா ஏன் எனக்கு எவ்வளவு எனர்ஜி இவ்வளவு ட்ரைன் அவுட்டா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா பயங்கர ட்ரைன் அவுட் ஆச்சு. ட்ரைன் அவுட் இருக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த ஹேண்டிலையும் கொஞ்சம் ஏதோ ஒன்று உறிஞ்சி எடுத்த மாதிரி லைட்டா ஒரு சின்ன பெயின் மாதிரி அந்த தலையில இருந்து அந்த கை வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தது. நான் சரி நமக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு டயத்தை பார்த்தேன் 3:55 ஆயிருந்துச்சு எனக்கு. ஸோ 4 o'clock ஆயிடுச்சு. நான் போய் என் பையனை ஸ்கூல்ல கூட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் உடனே அந்த ப்ரேயர் வந்து நான் as usual வந்து ப்ரேயர் வந்து Psalm 23 இதெல்லாம் சொல்லிட்டு ஃபார்முலா ப்ரேயர் முடிச்சேன். முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ப்ரேயர்ல வந்து நான் சொல்றேன், ஆனா என் வாய்ஸ் மட்டும் தான் வரும், மைண்டுக்கு எதுவுமே போல. அப்ப நான் தெரிஞ்சு நல்லா நம்ம வந்து ஃபுல்லி டயர்டா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி நம்ம வந்து இப்போ ப்ரேயர் இது ஃபாஸ்டிங் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு பனானா நான் இது யூஸ்வலா வந்து கம்யூனியன் ஒயின் எடுத்துட்டு அப்புறமா போய் பிரெட் அது இது கம்யூனியன் எடுத்துட்டு அப்புறமா போய் நான் ஒரு பனானா சாப்பிட்டேன். பனானா சாப்பிட்டதுமே கொஞ்சம் இதாக இருந்தது. உடனே காரை டிரைவ் பண்ணிட்டு திரும்ப பையனை கூப்பிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். நான் வந்த பிறகு சரின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம்னு யோசிக்கும் போது எனக்குலாம் அப்படியே கண்ணு ஒரு மாதிரி கட்ட ஆரம்பிச்சு. உடனே ஒரு அன்கான்சியஸ் போற ஸ்டேஜ் மாதிரி வந்ததுமே ஒய்ஃப்கிட்ட சொன்னேன் எனக்கு அன்கான்சியஸா இருக்கணும்னு. அவங்க ஏதோ மிட்டாய் இதெல்லாம் சாப்பிடுன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் பரவாயில்ல இருந்துச்சு. அப்புறம் அத்திப்பழ ஜூஸ் கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் வந்து இதா இருந்துச்சு எனக்கு. அப்புறமா வந்து ஈவினிங் 7 மணி ஆயிடுச்சு. 7:30 பக்கத்துல இருக்கும். எனக்கு அந்த ஒரு மாதிரி ரொம்ப ஒரு டயர்டா ஃபீல் பண்ணி சரி கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் போய் படுத்தேன். ஆனா படுக்கும்போது பாத்தீங்கன்னா குப்புன்னு உடம்புல ஏதோ ஃபியர் அப்படியே இருதயத்தெல்லாம் ஒரு அப்படியே ஒரு ஃபியர் வந்து இது பண்ற மாதிரி ஏதோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்றது மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து முன்னாடி நான் வந்து பேனிக் அட்டாக் போது அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி டிப்ரெஷன் பேனிக் அட்டாக்ல வரும்போது அந்த மாதிரி ஃபீலிங் இருந்திருக்கு எனக்கு. அப்படியும் அந்த ஃபீலிங் வந்தமே தேர்ஸ்டியா இருக்கும், பயங்கரமா தண்ணி தாகம் எடுக்கும். ஒரு 2-3 வாட்டரை வந்து கண்டினியூஸா குடிச்சுக்கிட்டே இருக்கேன் நான். அதாவது செம்பா தண்ணியை வந்து வாட்டரை ஒரு 1 லிட்டருக்கு மேல குடிச்சிருக்கேன். 1 லிட்டர் 1.5 லிட்டர் குடிச்சிருக்கேன். தண்ணி குடிச்சதுமே அது மறுபடியும் தண்ணி குடிச்சா டஸ்ட் போகாது, மறுபடியும் தண்ணி தவிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா வந்து ஒன் திங் என்னன்னா நான் ஃபாஸ்டிங் இருக்கும்போது தண்ணி நிறைய குடிப்பேன். ஏன்னா வந்து அந்த வாட்டர் வந்து நம்ம கண்டென்ட் பாடியில இருக்குன்றதுக்காக
சாப்பாடு தான் சாப்பிட மாட்டேன் தவிர தண்ணி நல்லா எனப் வாட்டர் குடிச்சிருப்பேன் நான். ஏன்னா அந்த தெம்பா உடம்பு இதா இருக்குன்றக்கா வாட்டர் இதா ஃப்ளூயிடு உடம்புல போயிடக்கூடாதுன்றக்கா அந்த கான்சியஸ் இருக்கு எனக்கு. அதனால அந்த தண்ணி தவிச்சதுக்கு ரீசன் கிடையாது. அது வந்து மேபி என்ன மெடிக்கலி பார்த்தோம்னாலும் இதாக பேனிக்கா இருக்கலாம் மேபி. ஆனா அப்படி இதானு ஃபியர்ஃபுல்லா கிரிப் ஆன உடனே நான் வந்து எனக்கு வந்து என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனே மெடிக்கல் அட்டென்ஷன் வேணுன்றது மாதிரி நான் வந்து ஒய்ஃப்ட்ட எனக்கும் ஏதோ ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க பதட்டப்பட்டு சரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த நேரத்துல வந்து எனக்கு வந்து ஒரு குளோரி டு காட். அது என்னன்னா எனக்கு ஒரு மைல்டா இன்னர்ல இருந்து ஒரு வாய்ஸ் வந்தது. கோ டு டெரஸ் அண்ட் ப்ரே இன் டங்ஸ் அப்படின்னு சொல்லி மைல்டா ஒரு வாய்ஸ் வந்தது. உடனே எனக்கு அந்த இது வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. ஆமா நம்ம மாடிக்கு போய் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சென்ஸ் வந்து ரொம்ப தூண்டுதல் அதிகமானதுமே. நான் யூஸ்வலா ப்ரேயர் பண்ற இடத்துக்கு வந்து நான் என்னோட மேட் இருக்கு. அந்த மேட் பாயை எடுத்துக்கிட்டு நான் மேல அப்படியே மாடிக்கு மேல ஏறி நான் எப்பயுமே இருக்க தேர்ட் ஃப்ளோர் டெரஸ்ல நல்லா காத்து நல்லா வரும், ஜில்ஜின்னு காத்து வரும். நேரா வந்து நான் ப்ரேயர் பண்ற ஸ்பாட் இருக்கு. நான் ஒரு இதுல அங்க வந்து நான் அந்த பாய் விரிச்சுட்டு உடனே வந்து நீல் டவுன் பண்ணி எனக்கு வந்து தண்ணி தவிக்க பேச முடியாது எதுவும். ஆனா சவுண்டா டங்ஸ்ல ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சவுண்டா டங்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துச்சு எனக்கு டங்ஸ்ல நல்லா சவுண்டா ப்ரேயர் பண்ணி ஒரு 10-20 மினிட்ஸ் ப்ரேயர் பண்ணியிருப்பேன். நான் 20 மினிட்ஸ் டங்ஸ்ல பேசி ப்ரேயர் பண்ண உடனே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உடம்புல ஜில்லுன்னு வந்து மேல இந்த நல்லா இருந்துச்சு. ஒரு 7:30 அப்ப நைட்டு இதாயிடுச்சு, ஈவினிங் இதாயிடுச்சு. ஸ்டார்ஸ் எல்லாம் அருமையா இருந்தது. இங்க மேல இருந்து பார்க்கும்போது அப்படியே மேல பார்த்து இது பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணை மூடி தான் ப்ரேயர் பண்ணேன். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஜில்லுன்னு உடம்புல ஒண்ணு இறங்குச்சு. இறங்கின உடனே அந்த ஃபியர் கிரிப்பு, அப்புறமா வந்து அந்த ஃபெயிண்ட் ஆகுறது, வாட்டர் தர்ஸ்டி, கம்ப்ளீட்லி ஏதோ ஒரு ஃபுல் எனர்ஜி வந்து இறங்கின உடனே கம்ப்ளீட்லி ஆல்ரைட். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபியர் போன உடனே இதல்ல. ஒரு நார்மல் ஸ்டேஜ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மிராக்குலஸான ஒரு ஹீலிங் அது. கம்ப்ளீட் ஆச்சு. என் ஒய்ஃப் எல்லாம் தண்ணி எடுத்துட்டு பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க. என்ன ஆகும் இதுன்னு சொல்லி ஏதோ இதாக போகுது சொல்லி என்ன இப்படி நல்லா உடம்பு சரியில்லாத இருக்குன்னா ஆனா உட்காந்து இந்த மாதிரி சத்தம் போட்டு சவுண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெதுவா ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி டங்ஸ்ல ப்ரேயர் பண்ண என்னதுன்னு சொல்லி. அப்புறமா நான் வந்து எனக்கு கம்ப்ளீட்லி ஆல்ரைட்னு புதுசா வித்தியாசம் பார்த்தாங்க. ஆனா எனக்கு வந்து கம்ப்ளீட்லி ஐம் ஆல்ரைட். எனக்கு தெரிஞ்சது ஓகே நம்ம டங்ஸ்ல ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்ச உடனே நான் கம்ப்ளீட் ஆடுறேன். அப்புறமா வந்து நான் சண்டே வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் பிரதரோட அந்த செர்மன், அது நம்ம சண்டே மீட்டிங்க. அதை நான் பார்க்கும்போது ஆவியினுடைய பவர் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த சொல்லிட்டு இருந்தது கம்ப்ளீட்டா என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நம்ம வந்து ப்ரேயிங் இன் டங்ஸ்ல ப்ரேயர் பண்ணும்போது அது எவ்வளவு படி என்ன விதமான அந்த வேல்யூ இது நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி பியாண்ட் அட்லீஸ்ட் டெத்தா இருந்தாலும் நம்ம ரிட்டர்ன் ஆயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்து ஒரு திடமா கிடைச்சது. ஏன்னா எனக்கு உடனே அந்த ப்ரேயர் பண்ணி முடிச்சோடனே எனக்கு வந்ததுமே டேவிட்டோட சாங்ஸ் ஞாபகம், இந்த மரணக்கட்டிலிருந்து என்னை விடுவித்தீர்னு சொல்லி உடனே சர்ச் பண்ண எனக்கு அந்த சாமோட நம்பர் தெரியல. சாம் 30 இருந்தது. அந்த சாம் 30 வந்து நான் சத்தமா படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த மகிழ்ச்சி வந்து அதாவது எப்படி அந்த பீட்டர் வந்து அந்த அந்த லேம் அவனை வந்து அந்த வாசல்ல வந்து அவனை அந்த காலை குணப்படுத்தோடனே அவன் ஜம்ப் பண்ணி உள்ள போயிட்டு இருந்தானோ அந்த ஹாலில் அந்த பியூட்டிஃபுல் கேட் முன்னாடி, அந்த அளவுக்கு எனக்கு வந்து யார்ட்டையா சொல்லணுன்ற அளவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அது ஜம்ப் பண்ண ஒரு ஸ்டேஜ் தான். அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த ஹீலிங்கோட அந்த ஒரு மகிழ்ச்சி சொல்ல முடியாது. அதுக்கு வந்து தெர் இஸ் நோ லிமிட். நான் உடனே எல்லாம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணேன். அதாவது அந்த பெலிவர்ஸ்ல மட்டும் ஷேர் பண்ணேன். இது வந்து முன்னாடி தேங்க்யூ ஜீசஸ், இது வந்து என்ன சொன்னேன், இது மிராக்குலஸ் ஒரு சாட்சி. அப்பதான் நான் பிரதர்ட்ட நான் ஷேர் பண்ணேன், இந்த சாட்சி வந்து நம்ம மீட்டிங்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் Praise God. Praise God. Amen. Praise God. Thank you, Father. Amen. நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஸ்பிரிட் மேன் பத்தி பேசும்போது நான் பேசியிருக்கேன். அது பவர் ஓவர் த பாடி. ஓகே, த ஸ்பிரிட் ஹாஸ் பவர் ஓவர் த பாடி. வெரி இம்பார்ட்டன்ட் திங். என்னன்னா இது வந்து நம்ம நிறைய பேருக்கு இது ஐடியாவே இல்லை. ஸ்பிரிட் ஹாஸ் பவர் ஓவர் பாடின்றது தெரியல நிறைய பேருக்கு. தெரிஞ்சாலும் அதை ப்ராக்டிஸ் பண்றது, ஏன்னா அது நிறைய பேர் இன்னும் அதை பத்தி யோசிக்கல. ஏன்னா தி டெவில் டிசீவ்ஸ். அவன் என்ன சொல்றான்னா பாடி டவுனா இருக்கு, பாடி வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி. பைபிள்ல பாத்தீங்கன்னா யோசுவா அந்த யுத்தத்துக்கு போகும்போது யோசுவா பத்தி இது இருக்கு, தாவீதை பத்தி இருக்கு. இவங்களை பத்திலாம் ஒரு லைன் படிக்க முடியும். என்னன்னா ஹோல் நைட் தே வாக்ட் அண்ட் தி நெக்ஸ்ட் டே தே வென்ட் டு பேட்டில்னு சொல்லி. ஓகே, அதுவும் பயங்கரமான பேட்டில்ஸ், பெரிய பெரிய பேட்டில்ஸ். ஹோல் நைட் தே வாக்ட் அண்ட் வென்ட் டு பேட்டில் அண்ட் ஒன். ஸோ அதெல்லாம் எப்படி முடியுது அப்படின்னா இட்ஸ் த்ரூ தி பவர் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியின் பலத்தினால தான் முடியும். ஸோ ஸ்பிரிட் ஹாஸ் பவர் ஓவர் பாடி. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்தார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன சொல்றோம்னா நிறைய பேர் தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன செய்து முடித்தாருன்னா அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு புரிஞ்சிருக்கு. அதனால சில பேருக்கு என்ன திமிரு வந்திருக்குன்னா அப்போ என்ன பாவனாலும் செஞ்சுக்கலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு.
வந்து நம்ம ஊழியத்துல இருக்கோம், நம்ம பெரிய பொறுப்புல இருக்கோம் அப்படின்லாம் கூட அறிவு இல்லாம அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சில காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதான் எல்லாம் கிருபையில இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. பாவத்துல மன்னிச்சிட்டாரு, ஓகே தான். ஆனா அவர் என்ன செய்து முடித்தார் ஆக்சுவலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, he restored our spirit man back to us. ஏதேன்ல இழந்த ஆவியை திரும்ப வச்சுட்டார். இது அவர் உறுதியா பண்ணிட்டார். பாவ மன்னிப்புன்றது இதோட சம்பந்தப்பட்டதான். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்பிரிட் மேன் இருக்கிற ஆவி அருளப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு பேர் புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். சோ நியூ கிரியேஷனை வந்து ஆண்டவர் வந்து அவனை குறித்து சந்தோஷமா படுறாரு. அவனுடைய எல்லா பாவங்களுமே அந்த ஸ்பிரிட்டுக்கு முன்னாடி வந்த கணக்குல அவர் சேர்த்து அதை எடுத்துடுறாரு. ட்ரூ, ஈவன் இன்னைக்கு ஒரு பிலீவர் வந்து ஒரு பாலகன் பிலீவர் பாவமே செஞ்சா கூட அது அவன் கணக்குல எழுதப்படுறதே கிடையாது. தட்ஸ் த ட்ரூத். பட் தட் டஸ் நாட் மீன், அதாவது என்ன இந்த பாயிண்ட்ல எனக்கு ஆவி அருளப்பட்டிருக்கின்றது 2 ரூட் எடுக்கலாம். அது ஒரு பை ப்ராடக்ட், சின்ஸ் ஆர் ஃபர்கிவன், ஈவன் யுவர் ஃபியூச்சர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன்றது ஒரு பை ப்ராடக்ட். அந்த பாயிண்ட் எடுத்துட்டு ஓகே இனிமேட் நான் ரெக்லஸா வாழ்வேன், நான் வந்து இஷ்டத்துக்கு வாழ்வேன் அப்படின்னு பாவ வாழ்க்கையில, நான் பாவம்னா ஏதோ தெரியாம நீங்க பண்ற பாதெல்லாம் சொல்லல, டெலிபரேட்டா பண்றத சொல்றேன். ஸோ வேணுனே வந்து ஒரு திமிரில் ஆடுறது. ஸோ அந்த மாதிரி போறது அது ஒரு ரூட்டு. ஏன்னா என்ன பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாருன்னு சொல்றது அது ஒரு ரூட்டு. ஓகே, அது விளைவு என்னன்னா இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, எல்லாம் ஓகே தான். அது ஆண்டவர் அவனும் அந்த மனுஷனையோ அந்த மனுஷியோ அவர் ஒன்றும் நியாயத்தீர்ப்புக்குள்ள நடத்த போறது கிடையாது. ஆனா பாவம் ஒருத்தன் இறங்கிட்டான்னு வைங்க, அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா பிசாசு பின்னாடியே குற்ற உணர்ச்சி மனசாட்சியோட பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவான். சரியா? சோ சில பேருக்கு என்னன்னா அவங்க உடனே அவங்களுக்கு எதுவும் அவங்க தப்பான வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் போயும் எதுவும் தண்டனை வர்றது இல்லை, அதாவது அவங்க எங்கேயும் மாற்றுறது இல்லை, அதனால ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. ரீசெண்டா யூஎஸ்ல ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க, ஒரு பாஸ்டர் 82ல ஒரு கேர்ள் வந்து அபியூஸ் பண்ணியிருக்காரு. 12 year old girl 1982ல அபியூஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஜெயில, இன்னைக்கு அவர் மேல அவரை குற்றவாளி தீர்த்துருக்காங்க. எந்த வருஷத்துல? ஸோ த லா காட் அப் வித், புரியுதா? ஸோ இப்போ ஆண்டவர் அவர் மேல நேசிக்கிறாருன்னா நேசிக்கிறாரு தான், யார் இல்லைன்னா. ஆனா ஜெயில இருக்காரு, ஜெயிலுக்கு போயிடுவாரு. இப்ப பெயில்ல வெளியே இருக்காரு, ஜெயிலுக்கு போயிடுவாரு. ஜெயிலுக்கு போனாலும் கர்த்தர் அவரை நேசிப்பாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, புரியுதா? என்னன்னா உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ள வர்றது வேற, இவங்க உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ள வரல. அவங்க ஒரு பொசிஷன் அண்ட் பவர் அண்ட் அத்தாரிட்டி வந்தோடனே அது மேல நம்பிக்கை வந்துருது. நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், இனிமேட்டு நம்மள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம சொன்னா எல்லாரும் நம்புவாங்க, அந்த மாதிரிலாம் வந்துருது. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஆண்டவருக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வரல, குற்ற மனசாட்சியும் பிசாசும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரியா? அன்லெஸ் தே மேக் இட் அப் ரைட் வித் காட் அண்ட் கிளியர் இட் ஆஃப், அந்த டிபெண்டன்சி ஆன் இதெல்லாம் போக்குறதுனா இது பிரச்சனை வரும். ஆனா இதெல்லாம் நியூ கவர்மெண்ட்ல இருக்காங்க, இவங்க மேல குற்ற உணர்வு கிடையாது. சாரி, நியாயத்தீர்ப்பு, தேவ நியாயத்தீர்ப்பு வராது. தேவன் அவர்களை மன்னித்து விட்டார் சிலுவையில. ஓகே, ஆனா இந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு நான் புது சிருஷ்டி, அதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, கணக்கே வராது, அதனால என்னன்னாலும் பண்ணிக்கலான்ற ஆட்டிடியூட்ல பிசாசு கொடுப்பாங்க, எண்ணத்தை கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. அதுல போறது ஒரு குரூப். சரியா? அந்த குரூப் வந்து எனக்கு அவங்க ரட்சிப்பே ரொம்ப டவுட்டா இருக்கு. அவங்க ஏன்னா இது வந்து என்ன சொல்றது, ஹோல் பர்பஸ் மீனிங்கே புரியாம சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. ஆனா இன்னொரு பார்வையில் இருக்கு, ஓகே மை சின்ஸ் ஆர் நோ லாங்கர் அக்கவுண்டட் அகேன்ஸ்ட் மீ. ஆனா அது மட்டும் இல்ல விஷயம், ஐ ஹாவ் பீன் கிவன் த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவாவி எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய பலன், தேவனுடைய ஞானம், தேவனுடைய வல்லமை எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் மை ஸ்பிரிட் மேன், இஃப் ஐ அலோவ் ஹிம் டு டாமினேட் மீ, he can lead a life exactly like Jesus through me. இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கை வாழ அப்படிப்பட்ட வல்லமை அருளப்பட்டிருக்கிறது. அப்ப நானு இதோட மேன்மை என்ன, இதனுடைய மகத்துவங்கள் என்ன, இது எப்படிப்பட்ட வாழ்க்கை, இதை வைத்து உலகத்தை எப்படி ஜெயிக்க முடியும், விசுவாசத்தில் எப்படி வல்லவனாக முடியும், எப்படி நான் வந்து பூமியை சுதந்திரிக்க முடியும், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கோல்ஸ். இதை நோக்கி நான் போலாம். இது இன்னொரு ஆப்ஷன், 2 ஆப்ஷன் இருக்கு எனக்கு. நான் இந்த ஆப்ஷன்ல போயிட்டு இருக்கேன்னு வைங்களேன், எனக்கு பாவம் செய்யறதுக்குலாம் நேரமே இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா பாவம் என்னது, இட் இஸ் வாட் இஸ் சின்ஃபுல் ஆக்ட்ஸ் பத்தி கேட்கிறேன். இட் இஸ் டெம்பரரி பிளஷர் ஆஃபர்ட் பை த டெவில். ஓகே, any sin is a temporary pleasure or temporary way out of pressure offered by the devil. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அஃபேருக்குள்ள போறாரு, ஏன் போறாரு கேட்டீங்கன்னா அவர் ஒரு ஜஸ்டிபிகேஷன் வச்சிருப்பார். என்ன சொல்லுவாரு, எனக்கு திருமண வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனைங்க, என் ஒய்ஃப் இப்படி பண்ணுதுங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, சண்டை போடுதுங்க, அதுங்க இதுங்க, இல்ல ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இப்படி சொல்லிச்சாரு அப்படி சொல்லிட்டாரு. சரி, ஆளாளுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஸோ என்ன நடக்குது, அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து அதுல ஒரு ப்ரெஷர் வந்து அதிகமாகுது, சூழ்நிலைகள் விஷயமா ஒரு மன அழுத்தத்துக்குள்ள இதுக்குள்ள போறாங்க.
அப்படி போகும்போது அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, இதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஆவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு ஆவியை பத்தி அவங்க பார்க்கலாம். இல்லைன்னா பிசாசு ஆஃபர் கொடுப்பான். அவன் சொல்லுவான், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஆண்டவர் என்ன நீ சொன்னோன்னு கேட்கவா போறாரு, ஏற்கனவே நீ ஜெபம் பண்ணது பாதிக்கு பதில காணோம், இதுல நீ இவருக்கா காத்திருக்க போறியா அப்படின்னு அவரை பத்தி போய் சொல்லுவான். சோ கத்தரோட நமக்கு உறவு சரியில்லைன்னா, தேவ ஆவியை பற்றி நமக்கு அறிவு இல்லைன்னா, கத்தருடைய வார்த்தையில நம்ம ஆழமாலனா நம்ம இந்த ரூட்டை போயிடுவோம். சொல்லிட்டு என்ன சொல்லுவான், வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுப்பான். ஒரு கேட்டப்ப குடிக்கு போகணுவான், இல்ல வேறொரு ஆளோட தொடர்புல இருந்துக்கணும், அப்படி ஆளையும் கொண்டு வருவான். நல்லா செய்வான். செஞ்சு இப்படி இருந்துக்கோ, உனக்கு என்ன ஒரு உனக்குன்னு சில பேர் சொல்றாங்க, அவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு ரிலீஃபுக்கு இந்த ஒரு இன்னொருத்தவங்க கூட ஒரு தொடர்புல இருக்காங்க, எதுவும் ஒரு வேணுக்குன்னு எல்லாம் செய்யலைங்க, ஏதோ தெரியாம ஒரு இது தொடர்புல போயிட்டாங்க, ஏதோ ஒரு அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் ஈஸ் ஆஃப் பண்றதுக்கு போயிருக்காங்க, அந்த மென்டல் ப்ரெஷர் தாங்க முடியாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இது வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இதெல்லாம் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறான் நிறைய. சரியா? You can give all justification, but don't say you are a child of God. Don't say you are a believer. You are betraying the power that's inside of you. What power we are talking about when you are a believer? We are talking about a power that rose Jesus from the dead. Same power we are talking about. You are telling me that power cannot help you to fight off the problems you are facing. Is that what you are saying? So இந்த இடத்துல சிலுவை சுமக்கிறதுன்ற கான்செப்ட்ல இங்க வருது, இந்த கான்செப்ட்ல வருது. எங்க வருது? எனக்கு பிசாசு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், அவன் சொல்றான், இல்ல நீ இந்த ரூட்ல போ அப்படின்றான். ஆனா நான் அப்ப என்ன முடிவு எடுக்கிறேன், நான் கர்த்தரை விசுவாசிக்க போகிறேன். அவர் 100 வயதான ஒருவனுக்கு 90 வயதான ஒரு லேடிக்கு ஒரு குழந்தை கொடுத்தாரு. இப்படிப்பட்ட நான் விசுவாசிக்க போறேன். பிசாசம் விசுவாசம் நீ செத்துருவ, பரவாயில்ல, மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நான் அந்த ரூட் தான் எடுக்க போறேன். அது எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் எனக்கு தோணாலும் பரவாயில்ல. ஏன்னா மனுஷனுக்கு செம்மையா தோன்றுற வழிகள் உண்டு, பிசாசு காட்டுற வழி. ஆனா அது முடிவோ மரணம். ஏன்னா பிசாசு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க நிறைய. அவன் சீட்டே கிழிச்சுட்டாங்க, உங்களுக்கு புரியுதா? அவன் ஆஃபர் நம்பி என்ன பிரயோஜனம் இருக்கு? அதுதான் பாவம் செய்கிற ஒருவன் முட்டாள். அவன் வந்து பாவின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், பாவம் செய்கிற ஒருவன் முட்டாள். ஏன்னா அவன் வந்து யாரோட ஆஃபர் எடுத்துக்கிட்டு இருக்கான்? பிசாசு கொடுக்குற ஆஃபர். அவன் சீட்டே கிழிச்சாச்சு, அவனே இன்னைக்கோ நாளைக்கோ சுத்திட்டு இருக்கான். அவன் கொடுக்குற ஆஃபரை போய் நம்பி நீங்க என்ன பண்ண போறீங்க? அதனாலதான் அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நீ இயேசு மறுதலி, இல்லைன்னா வந்து உனக்கு எல்லாமே நாங்க தர்றோம், யூத மார்க்கத்துல உனக்கு எல்லாமே தரோம்னு கேட்டாங்க. ஒன்னே ஒரு ரிக்வஸ்ட் தான் கூப்பிட்டு கேட்டாங்க, ஏப்பா அந்த இயேசுன்ற பேரை மட்டும் சொல்லாதீங்க, நீ தாராளமா ஊழியம் செய், நீ வந்து பைபிள் எடுத்து பேசு, ஆனா இயேசுன்ற நாமத்தை மட்டும் என்ன பண்ணாத, பேசாத. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்ல நாங்க வந்து சாகிறதுக்கே ரெடி. ஏன்னா நீங்க வந்து பிசாசு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க, இயேசு நிராகரிக்கிறீங்கன்னா பிசாசு பிடிச்சி உட்காந்துருக்கீங்க. இவன் ஆட்சி கொஞ்ச நாளைக்கு தான், இவன் ஆட்சி கவுந்துருது, தேவராஜ்யம் வருகிறது, அதை தான் நம்புனேன். அவங்க அப்ப சொன்னாங்க, அப்ப தேவராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இருந்த காலம். Now we can say the kingdom is already there. அப்ப kingdom at hand, இப்ப kingdom is already there. இப்ப நம்ம எவ்வளவு அதிகமா நிக்க முடியும்? சோ அப்ப ஆவி நமக்கு, நம்ம நியூ கிரியேஷன்ன்றதுல 2 பாயிண்ட் இருக்கு. பாவம் மன்னிக்கப்பட்டது மட்டும் இல்ல, அது வந்து நிறைய பேர் அதையே பிடிச்சி சுத்திட்டு இருக்காங்க. பாவம் மன்னிச்சாச்சு இல்லங்க. யூ பிகம் ஹேர்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சுதந்திரம் ஆகிவிட்டோம். நாம் விசுவாசத்தில் நிற்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம், தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரை ராஜாவாக்கி விட்டார் என்ற காரியத்தை நாம் நம்புவோம் என்று சொன்னால், தொடர்ந்து விசுவாசிப்போம் என்று சொன்னால், பூமியை சுதந்திரிக்க முடியும். விசுவாசத்தினாலே. நம்முடைய முயற்சி, நம்முடைய எவ்வளவு தாளந்து, அதெல்லாம் கிடையாது. விசுவாசத்தினாலே தேவ ராஜ்யம் நம்ம கிரியை செய்ய வல்லமையுள்ளதா இருக்கிறது. அவ்வளவு நமக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஓகே, ஆகவே நம்ம என்ன இன்னைக்கு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறோம். ஓகே, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா கிரேஸ் டீச்சிங்கை வந்து டோட்டலா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, என்னை யாரும் குற்றவாளி தீர்க்க முடியாது, அதனால நான் என்னன்னாலும் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்காங்க சில பேர். ஸோ அதனால வந்து அது இல்லை, சரியில்லை. ஆனா ஆவியை வேதி, இப்ப பிரதர் சொன்ன டெஸ்ட் பண்ணி மாதிரி இதுதான் ரூட்டு. ஆவியின் பலனால் தேவன் எனக்கு ஆவியின் பலனை கொடுத்திருக்கிறார். அப்ப எனக்கு சரீர சேலஞ்சு பிசாசு வச்சிருக்கான், ஒரு பெரிய வியாதி, பெரிய பலவீனம், இதை வந்து யாருமே ஜெயிச்சது இல்லை, இது வந்து அவங்க பழைச்சதே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா நான் ஆவியினாலே ஜெயிக்க போறேன், அந்த யுத்தத்துல நான் இறங்க போறேன். அது யுத்தம் மாதிரிதான் சில நேரத்துல. ஏன்னா நீங்க எவ்வளவு நம்பினாலும் பிசாசு எதிர்த்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பான், உங்களுக்கு சில ப்ரூஃப்ஸ் எடுத்து காட்டுவான். அப்போ வந்து உங்களுக்கு நீங்களா ப்ரூஃப் கொடுத்து நிக்க முடியாது. அந்த நேரத்திலே ஆவியின் பலன் உங்களுக்கு உதவியா இருக்கிறது. ஸோ நான் எதிர்த்து நிற்க போறேன். பொருளாதார சேலஞ்சஸ், இதை நீ ஏறவே மாட்டேன்னு சொல்லுவான். இந்த லிமிட்டுக்கு மேல நீ போக முடியாது, இவ்வளவுதான் நீ இருப்ப அப்படின்னு சொல்லுவான். சூழ்நிலைகளை அப்படி கொண்டு வருவான்,
உங்க மனதிலே அப்படிப்பட்ட எண்ணங்களை போடுவான், லிமிடேஷன்ஸை போடுவான், பழைய கடந்த கால அனுபவங்கள் அது இது எல்லாத்தையும் காட்டி உங்களுக்கு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் அப்படியே ஸ்ட்ரக் ஆன மாதிரி இருக்கும். சில பேர் அதை யோசித்தே பார்க்க முடியாது. ஏன் சில பேர் விசுவாசிக்கிறதுனா அவங்க திங்கிங்ல அதை இது பண்ணிக்க முடியல, கிரகிக்க முடியவில்லை. ஒருத்தர் வந்து நான் ஒரு ஃபேமிலி, அவங்க பிசினஸ் பண்ற ஃபேமிலி, அவங்ககிட்ட வந்து நான் கர்த்தர் எனக்கு சொன்னார், அவங்களுக்கு எப்படி பிசினஸ்ல நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார். அவர்களை எழுப்ப உயர்த்த போகிறேன், இந்தியாவில் இருக்கிற ப்ராமினன்ட் ஃபேமிலிஸ், பிசினஸ் ஃபேமிலிஸ் கூட நீங்க பேசுவீங்க சொன்னேன். கேட்டு முடிச்சோன்னே அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி வந்து கேட்டார், இதெல்லாம் எப்படி நடக்கும்னு கேட்டார். ஏன்னா அவரால் அன்னைக்கு அவர் இருக்கிறனால தான் அவரால் யோசித்து பார்க்க முடியுது தவிர, கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செயல்படும் போது, கர்த்தர் கிரியை செய்யும் போது என்ன நடக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும், எப்படி உயர முடியும் அப்படின்றத அவங்க யோசித்து பார்க்க முடியாதனால அவங்க தங்களே டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கிறாங்க. ஏன் எல்லாம் நடக்குதுன்னா, அவர்கள் மூளை அறிவினால் யோசிக்கிறாங்க தவிர ஆவியின் இன்புட்டை எடுக்கவே இல்லை, ஆவியின் எபிலிட்டிக்குள்ள அவங்க இன்னும் டேப் பண்ணவே இல்லை. அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால நான் சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம், இல்லைன்னா ஆவியினாலே நாம் மேற்கொள்ள முடியும், ஜெயம் எடுக்க முடியும். ஓகே, பிரதர் மாதரசன் அவங்களும் சில டெஸ்டிமனி சொல்லணுன்றாங்க, வேகமா சொல்லிருங்க பிரதர். ஓகே ஜேம்ஸ், 2 சின்ன ஷார்ட்ஸ் தான் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணணும்னு இருந்தேன். ஒன்று வந்து நவம்பர் 2023 1st of நவம்பர் வந்து நான் வந்து என்னோட ஆஃபீஸ்ல வந்து ஒரு மெயில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல சில பேருக்குலாம் அப்ரிசியேஷன்ஸ்லாம் வந்திருந்தது. ஸோ அப்போ வந்து நான் வந்து இந்த ஐடி ஃபீல்டில் வந்து நான் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக ஒர்க் பண்ணியும் அப்ரிசியேஷன்ஸ் வந்தது கிடையாது. அப்போ நான் வந்து அன்னைக்கு எனக்கு ரொம்ப கண்ணில் தண்ணிலாம் வந்துருச்சு. நான் ஆஃபீஸில் வந்து அன்னைக்கு பப்ளிக் ஹாலிடே, அதனால இந்த என்டையர் ஃப்ளோரில் நானும் மேபி இன்னும் 2-3 பேர் தான் இருந்தப்போ ப்ரே பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணேன். இது எனக்கு வந்து ஒரு செல்ஃபிஷா விருப்பம் இல்லை, ஆனா வந்து உங்களோட வார்த்தையில வந்து சொல்லியிருக்குது, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், மகா பெரிய பலனா இருக்கிறேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை வந்துச்சு. நான் அதை வந்து சொல்லி ப்ரே பண்ணேன். அது சொல்லி ஒரு 2 வீக்ஸுக்குள்ள எனக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் மெயில் வந்து கஸ்டமர் சைட்லேருந்து எனக்கு வந்துச்சு. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லி. அது வந்து என்னோட ஒரு 3 லெவலுக்கு மேலே இருக்கிறவங்க வரைக்கும் அது போச்சு. அப்போ வந்து சில ப்ரொமோஷன் இதெல்லாம் எனக்கு வந்து ஏதோ ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா அப்பவும் திரும்ப வந்து நாசியில் சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுல வந்துச்சு. அதே மாதிரி அவங்க வந்து சொன்ன மாதிரி எந்த ப்ராமிஸும் கீப் அப் பண்ண முடியாதபடி அந்த இது போயிடுச்சு. ஆனா அப்பையிலேருந்து இப்போக்குள்ள 3 முறை என்னோட நேம் வந்து நியூஸ் லெட்டர்ஸ் சொல்லி எங்களுக்கு இன்டர்னலா புது டீம்ல இருக்கு. கண்டினியூஸா வந்து லாஸ்ட் செப்டம்பர், அப்புறம் டிசம்பர், அதுக்கப்புறம் இப்போ பிப்ரவரி அப்ரிசியேஷன்ஸ் எனக்கு வந்திருக்குது. செஞ்ச வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 15 வருஷத்துல நான் வந்து ஹெவியா எஃபர்ட் போட்டு செஞ்சதுக்கெல்லாம் அந்த அப்ரிசியேஷன்ஸ் வந்ததில்லை. இப்போ நான் செஞ்ச ஒர்க் எல்லாமே வந்து இப்போ இன்னொரு டெக்னிக்கல் பர்சன்ட்ட சொன்னாக்கா வந்து அவங்க வந்து சிரிப்பாங்க, இதுக்கு உனக்கு வந்து அப்ரிசியேஷன் வந்துச்சான்ட்டு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க் பண்ணதுக்கு வந்து அப்ரிசியேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஏதாவது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணுனாக்கா எங்களுக்கு மேல ஆர்கிடெக்ட்ஸை தான் கூப்பிடுவாங்க. ஆனா இப்போ வந்து என்னன்னாக்கா என்னோட இன்புட்ஸும் வேணும்னு சொல்லிட்டு என்னை காலில் இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ அன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து அன்னைக்கு ப்ரே பண்ணது வந்து, அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸில் பண்ற எல்லா ஒர்க்லையுமே வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். அதை வந்து என்னால் பார்க்க முடியுது. இது ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து என்னன்னாக்கா, திருச்சியில் இருக்கும்போது என்னோட பைக்கு வந்து அவெஞ்சர் பைக் ஒன்று வந்து ஒரு ஷோரூம் வழியா சேல் பண்ணியிருந்தேன். சேல் பண்ணும்போது கட்டாயமாக சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி எனக்கு வந்து கொஞ்சம் லீகலாக ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கனால
இது வந்து எனக்கு ப்ராப்பரா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆனா அந்த டீலர்ஷிப் வந்து அவங்க வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம யாருக்கோ மாத்திட்டாங்க. அவங்க வந்து அதை ஏதோ மிஸ்யூஸ் பண்ணி எனக்கு வந்து சலான் வந்துச்சு டிராஃபிக் போலீஸ்லேருந்து. அப்போ நான் வந்து அதுக்கு ஒரு ஃபர்தராக ஃபாலோ பண்ணி முடியாமல் 1 இயர் கழிச்சு அப்புறம் இந்த மெசேஜஸ்லாம் கேட்டுட்டு இருக்கனால எனக்கு வந்து தோணுச்சு, இல்லை இது வந்து கட்டாயம் நம்ம லீகலாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு கன்சியூமர் கோர்ட்டில் போட்டிருந்தேன். அதுக்கு நான் அட்வொகேட் வைக்காம என்னோட ஃப்ரெண்டு ஒரு பையனை வந்து லா கம்ப்ளீட் பண்ணி இப்போ அசிஸ்டண்ட்டாக இருக்காப்புல, அவர்கிட்ட சஜஷன் கேட்டு நான் எல்லாத்தையும் நானே போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன் எனக்காக. அப்போ ஃபைனலாக வந்து 6th of March வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து என் சைடு வந்துருச்சு. அதாவது இது மாதிரி கேட்டது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங் வந்து எப்படி இருந்துச்சுனாக்கா, இன்க்ளூடிங் ஜட்ஜே வந்து என்ன சொல்லுவாருனாக்கா, சார் நீங்கள் இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம், இதை போய் நீங்கள் டீலர்கிட்ட போய் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சட்டமே தெரியாது அப்படின்லாம் சொல்லுவார். அது இல்லாமல் அவங்க அடிக்கடி வாய்தா வாங்கி ஒரு 10-12 தடவை கிட்ட போயிட்டு வந்திருப்பேன் கோர்ட்டுக்கு. ஸோ ஃபைனலாக அதில் வந்து நாங்கள் கேட்ட இது கிடைக்கல, அந்த அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கல. 85,000 கேட்டிருந்தோம். ஆனால் 7,000 கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் என் சைடு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, இல்லைனாக்கா ஏதாவது ஒரு மாதிரி அவங்க சைடு போகிறக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இது ரெண்டுமே வந்து எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. தேங்க்யூ ஜேம்ஸ் டைம் கொடுத்ததுக்கு. நிறைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஜெயங்கள் கர்த்தர் நம்ம கொடுக்கறது, ஒருவேளை அது உலக பிரகாரம் பார்க்கும்போது பெரிய லெவலில் அது கவுண்ட் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சின்ன சின்ன ஜெயங்கள் கர்த்தர் கொடுக்கறது வந்து நம்முடைய பெரிய யுத்தங்களுக்கு அது வந்து அடித்தளங்களாக அமையுது. அதாவது தாவீது அதான் சொல்றான், எனக்கு இந்த ஒரு ஆடு வந்து அவன் காப்பாத்தினான் சிங்கத்து கையில இருந்து, கரடியின் கையில இருந்தும். ஆடை காப்பாத்தினது வந்து ஒரு டசன்ட் கவுண்ட் அஸ் எ வெரி பிக் திங். ஓகே, இப்ப சிங்கம் தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்னா கூட அவங்க வீட்டுல போய் சொன்னா ஒன்றும் பெருசா போய் யாரும் கேட்க போறது இல்லை, ஓ அப்படியா அப்படின்னு தான் விடுவாங்க. ஆனா அவன் அது ஒரு சின்ன விஷயம் தான். அது ரெண்டு அவன் வந்து பெருசா அவன் நினைச்சது ஜெயம் எடுக்க வேண்டும் என்று அவன் நினைத்து, எப்பொழுதும் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தது கோலியாத்தை சந்திக்கும் போது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு உதவியாக அது இருந்தது. அவன் அதான் சவுல்கிட்ட போய் சொல்றான், இந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்பு வைத்தவர் இந்த கோலியாத்தின் கைக்கும் தப்பு வைப்பார் என்று சொல்லி. ஸோ அதனால வந்து நாம் இந்த மாதிரி சின்ன காரியங்கள் சொன்ன மாதிரி சின்ன காரியங்களா இருந்தாலும் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு வெறி நமக்குள்ள வர வேண்டும். ஓகே, ஆக்சுவலா நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா அது வர ஆரம்பிக்கும். தேவ ஆவி நமக்கு அருளப்பட்ட ஆவியை பற்றி அறிய ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஒரு வாஞ்சை வர ஆரம்பிக்கும். தோற்று போகணும் அப்படின்ற எண்ணமே வராது, இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு எண்ணம் வராது. ஏனென்றால் வெளிப்படுத்த விஷயத்துல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு தான் வருது. பரவாயில்ல பயன் பார்த்து கொள்ளுகிறவன் வரல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. எல்லா இடத்துலையும் நான் ஜெயம் எடுக்க வேண்டும். பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் எங்களை வெற்றி சேர்க்க பண்ணி அப்படின்னு. அப்படின்னா எல்லா இடங்களும் எல்லாவற்றிலும்னா அது எல்லாமே கவர் ஆயிடுதுல, சின்னது பெருசுன்னு வித்தியாசமே இல்லை. ஸோ என்னன்னா சின்ன விஷயங்களை நாம் அந்த ஜெயிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இல்லைன்னா பெருசுலேயே விட்டுரும். அது அப்படியே ஸ்லோவா ஒரு வியாதி மாதிரி கிரீப்பினாயிரும். சிக்னஸ் ஆஃப் த மைண்ட் வந்து கேஷுவல் அந்த நெஸ்குள்ள இல்லைன்னா ஒரு மாதிரி பாசிவிட்டிக்குள்ள போயிடும். ஓகே, ஸோ இன்னும் அநேக ஜெயங்களை எடுக்கும்படி பிரதர் கர்த்தர் உதவி செய்வார் நான் நம்புகிறேன். ஓகே பிரதர், உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கா. ஐ வாண்ட் டு டெல் யூ லேட்டர் ஆன், ஐ ஜஸ்ட் ரிமைண்ட் மீ. ஓகே சரி, நம்ம அதான் இனிமேட்டு சாட்சிகள் சொல்றதா இருந்தா யாருனாலும் சரி கொஞ்சம் முன்னாடி சொல்லிடுங்க. மெசேஜ் ஆரம்பிக்கிற முன்னாடி வில் கிவ் சம் டைம். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, see you in the next meeting.